பிரேமம்மா உத்தரவு வழங்குற அடியனுக்கு அமைச்சர். ஐயா திருவடி வணக்கம். ஐயா சிவா திருச்சிற்றம்பலம். சுவாமி திருவடி வணக்கம். நமச்சிவாய. ஐயா திருவடி வணங்கிறேன். அனைத்து அடியார்களுடைய வணங்கிறேன். திருவடி வணக்கம். அங்கற்கண்ணியம்மா திருவடி வணங்குகின்றேன் சுவாமி. பிரேமம்மா சொல்லுங்க ஐயா. உத்தரவு வழங்குங்க சுவாமி. உத்தரவு திருவடி வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐயா நால்வர் துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். பொழியற்கூந்த பொழித்த புகழியற்கூங்கடல் போற்றி. ஆலிசை கல்விதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயம் சிவாயம். சொக்கநாத வெண்பா. விதிமார்க்கம் எப்பொழுது விதிமார்க்கம் எப்பொழுதுமே அறியேன். ஊழின் விதிமார்க்கம் அல்லாது மெய்யான் கதிமார்க்கம் காட்டுவாய். நாயேன் கரையேற எவ்வுலகும் ஆட்டுவாய். சொக்கநாதா நாயேன் கரையேற எவ்வுலகும் ஆட்டுவாய். சொக்கநாத. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து திருப்பூவல்லி என்ற பதிகத்தை சிந்தித்து வருகின்றோம். நாம் இப்போது 18வது பாடல்லையே தான் இருக்கோம். அதுல ஒரே ஒரு வரி மட்டும் பார்த்துட்டு நம்ம உள்ள போகலாம். நம்ம அடுத்த பாட்டுக்கு இன்னைக்கு கண்டிப்பா போயிடுவோம். 19வது பாடலுக்கு. 18வது பாடல் சீரார் திருவடி தென் சிலம்பு சிலம்பொலிக்கே ஆறாத ஆசை அதுவாய் அடியேன் அகம் மகிழ பேரார்ந்த வீதி பெருந்துரையான் திருநடம் செய் பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமோ அப்படின்ற அந்த பாடல் நம்ம சிந்திக்கிறோம். ஓரளவுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இந்த பாடல் நமக்கு தருகின்ற முக்கிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாடல் நமக்கு தருகின்ற முக்கிய செய்தி நமக்கு நாதமாயை என்று சொல்லுகின்ற நாதமாயை நீக்குகிறது. இந்த திருப்பூவல்லி முழுக்கவே எதை நீக்குகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா, மாயை என்ற பொருளை நம்மிடமிருந்து நீக்குவதற்காக வந்த பாடல். இந்த மாயை பாடல், அது மாயை என்பது என்ன அப்படின்னா, மாயை என்பது பொதுவாக நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு இலை போல மாயை பத்தி புரிஞ்சுக்கிட்டே வரும். ஏன்னா ஒரு பொருளை புரிஞ்சுட்டோம்னா அதுல இருந்து நீங்கிரும். யாருக்கு எந்த பொருள் மேல முழு புரிதல் இருக்கோ அந்த பொருள்கிட்ட இருந்து எந்த பற்றும் வராது. யாருக்கு எந்த பொருள் மேல முழு புரிதல் இருக்கோ அந்த பொருள் மேல எந்த பற்றும் வராது, எக்ஸெப்ட் சிவபெருமானை தவிர. ஏன்னா சிவபெருமானை மட்டும் என்ன பண்ண முடியாது, அவனை மட்டும் முழுவதுமாக உணர்ந்து கொள்ளவே முடியாது. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மொழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் அப்படின்னு சொல்லுகின்ற பாடல்ல
நம்ம என்ன ஓதினாலும் அவனை உணர முடியாத ஒருவன் யார் அப்படின்னா சிவபெருமான். அதனாலதான் சிவபெருமான் மேல உள்ள பற்று என்னைக்குமே இந்த ஆன்மா விட்டு போகாது. இது எல்லா பொருள்களையும் உணர்ந்து கொள்ள முடியும். இது எல்லா பொருளுக்கும் எந்த பொருளை நாம் உணர்ந்து கொள்ளுகின்றோமோ அந்த பொருளினுடைய தாக்கத்திலிருந்து நம்ம வெளியே வந்துடணும். ஒரு பொருளை முழுசா உணர்ந்துக்கிறோம். என்னைக்கு அந்த பொருளை முழுசா உணர்ந்து அதுல இருந்து நீங்கிறதுக்கு அப்பனை முழுவதுமாக அறிந்து கொள்ளுகின்ற நிலையை மட்டும் வச்சுக்கிட்டோம்னா எல்லா பொருளையும் உணர்ந்து கொள்ள முடியும். சமணம் பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும். சமணம் என்ன சொல்லுது அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். சமணம் என்பது என்ன சொல்லுது? பற்றற்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. சமணம் என்ன சொல்லுது? பற்றற்று இருக்க வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்துகின்றோம். எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் ஆன் பண்ணிக்கலாமா? உங்க திருமுக தரிசனம் கொடுக்கலாமா? ஒரு நிமிஷம், ஏன்னா அவங்க பார்க்கலாம்னு அடியே ஆசைப்படுறேன். திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம் சார். திருவடி உங்க எல்லாரையும் பார்க்கறப்ப எத்தனை பேரு உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா மொபைல் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கோங்க. அத்தனை அடியார்களுடைய திருமுக தரிசனம் கிடைக்கிறது நாம் செய்த பெரிய தவம். நமக்கு ஆப்போசிட்டா இருக்கிற சமண சமயம் என்ன சொல்லுதுன்னா பற்று இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஆமா தானே? எல்லாருக்கும் அது சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். பற்று இருக்கக்கூடாது, எந்த பொருள் மீதும் பற்று இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவதுதான் சமண சமயம். புரியுதுங்களா? அதுதான் சமண சமயம். அப்போ அதை விட என்ன சைவ சமயம் சொல்லுது? சைவ சமயமும் அப்படிதான் சொல்லுது, அதையும் சமண சமயமும் அதான் சொல்லுது. என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ என்ன பற்று இருக்கக்கூடாது? உடைப்பற்று, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, இந்த 3 ஆசையும் இல்லாம இருக்கணும்னு சொல்லுது. எல்லா பற்றுகளிலிருந்தும் இருந்தும் நீங்கணும்னு சொல்லுது. சரி, எல்லா பற்றுகளிலிருந்து நீங்கலாம். இந்த ஆன்மா எல்லா பற்றையும் விட்டுக்கிட்டே வருது. அசியூம் பண்ணிக்கோங்க, இந்த ஆன்மா எல்லா பற்றையும் விட்டுக்கிட்டே வருது. கடைசியில இந்த ஆன்மா எதை பற்றும் அப்படின்னு நம்ம கேட்கிறோம் அவங்க கிட்ட. எல்லாத்தையும் விட்டுருச்சு அப்படின்னா இந்த ஆன்மா எதை பற்றும் அப்படின்னு நம்ம கிட்ட அவங்க கிட்ட கேட்கிறோம். அவங்க கிட்ட அதுக்கு பதில் இல்லை. நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, எல்லாத்தையும் பற்றெல்லாம் விட்டுக்கிட்டே வருது இந்த ஆன்மா. பற்றெல்லாம் எல்லா பற்றையும் விட்டுக்கிட்டு இருக்கு. நல்ல விஷயம்தான், நாங்க ஒத்துக்கிறோம். சமணத்துல துறவி என்பது எல்லாத்தையும் பற்றுல இருந்து நீங்கணும். சைவத்தினுடைய துறவி என்ன அப்படின்னா, நல்லா கவனிக்கிறீங்க, உற்று கவனிக்கணும் எல்லாரும். சைவத்தினுடைய துறவி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாம எல்லாத்தையும் விட்டுட்டே வரணும். கடைசியில நாம் பற்றுகின்ற பொருள் யாராத்தான் இருக்கணும்? சிவபெருமானை மட்டும்தான் பற்றணும். அதுதான் சிவபெருமானை பற்றுவதுதான் சைவத்துறவு. நல்லா தெரிஞ்சுக்கணும், சிவபெருமானை பற்றுவதுதான் சைவத்துறவு. என்ன சைவத்தை எடுத்து துறவு? சிவபெருமானை பற்றுவதுதான் சைவ துறவு. அவ்வளவுதான். நாம் என்ன சொல்றோம்? எல்லாத்தையும் அவன் என்ன சொல்றான்? இந்த ஆன்மா என்ன பண்ணாது? இந்த ஆன்மா பற்றாது. இந்த ஆன்மா எப்பொழுதுமே யாரை பற்றும் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாத்தையும் பற்றாதுன்னு சொல்றையே. அப்ப இந்த ஆன்மாவுக்கு பற்றுகின்ற ஆற்றல் இல்லைன்னு நீ சொல்ல வர. அப்படிதான், இந்த ஆன்மா எதையும் பற்றாம நிற்கும் அப்படின்னு நீ சொல்ல வரையே. அப்ப இந்த ஆன்மா எதையும் பற்றாம நிற்கும் அப்படின்னா ஏன் இந்த உடலை பற்றியது? நம்ம கேட்கிறோம் கேள்வி. நீ என்ன சொல்ல வர? இந்த ஆன்மா எல்லாத்தையும் அப்ப இந்த ஆன்மாவோட இயல்பு எதையுமே பற்றாம நிக்கணும்னா முத இந்த ஆன்மா எப்படி உடலை பற்றுச்சு? அப்ப இந்த ஆன்மாவுக்கு பற்றுக்கோடு இருந்து கொண்டே இருக்கணும். எதையோ ஒண்ணு பற்றணும். இந்த ஆன்மாவுக்கு எதையோ ஒண்ணு பற்றணும். இந்த உடலை பற்றியது. இந்த உடல் என்பது மாயையை பற்றியது. இந்த மாயையை விட்டு நீங்கினதுக்கு அப்புறம் எதை பற்றணும்? இறைவனை பற்றணும். இந்த ஆன்மாவுக்கு 2 சாய்ஸ் தான். ஒண்ணு மாயையை பற்றணும், இல்லாட்டி மாயைக்குரிய காரணமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை பற்ற வேண்டும். அப்போ சைவத்துல துறவு என்பது என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் விடுறது துறவு அல்ல. எல்லாரும் பாத்தீங்கன்னா, நீங்க சில பேர் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுருப்பாங்க. ஆனா சிவத்தை பிடிக்கல அப்படின்னா அது துறவு அல்ல. இன்னும் கவனிச்சுக்கோங்க எல்லாரும், ஒரே ஒரு நிமிஷம் மட்டும். என்னன்னா ஒண்ணு கவனிச்சுக்கோங்க. இப்ப இல்லறம் பெருசா துறவரம் பெருசா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இல்லறமா துறவரமா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சைவ துறவு என்பது சிவபெருமானை பற்றுவது. நீங்க சிவபெருமானை பற்றி கொண்டே இல்லத்துல இருந்தாலும் நீங்க எதுலதான் நிக்கிறீங்க? சைவ துறவிலே நிற்கின்றீர்கள் என்று பொருள். சிவபெருமானை வைத்து சிவபெருமானை நீங்க பற்றுறீங்க அப்படின்னா
சைவத்துறவுல இருக்கீங்க. இல்லறத்துல இருந்து கொண்டே சிவபெருமானை நீங்க பற்று கொண்டு இருக்கீங்கன்னா நீங்க சைவத்துறவுல இருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, மடத்திலே இருக்கோம். நம்ம எங்க துறவு பண்ற மடத்திலே இருக்கோம். ஆச்சாரத்தை பிடிச்சுக்கிட்டோம், அனுஷ்டானத்தை பிடிச்சுக்கிட்டோம், எல்லாத்தையும் பிடிச்சுக்கிட்டோம். ஆனா சிவபெருமானை மட்டும் பற்றலைன்னா நீங்க துறவு இருந்தும் எதுல இல்ல. நீங்க துறவு என்ற வாழ்வுல இருந்தும் யார எந்த துறவுல இல்ல, சைவ துறவுல இல்ல. இல்ல, சைவ துறவுல இல்ல. ஆக நீங்க இப்ப சொல்லுங்க, நீங்க எல்லாரும் எதுல இருக்கீங்க? துறவுல இருக்கீங்களா, இல்லறத்துல இருக்கீங்களா? இல்லறத்துல தான் இருக்கிறேங்க ஐயா. இல்லறத்துல தான் இருக்கிறேங்க ஐயா. இல்ல, நம்ம எல்லாம் துறவுலதான் இருக்கும். நாம எல்லாம் துறவு தான். இதுதான் உண்மை துறவு. புரியுதுங்களா? எல்லாத்தையும் விட்டுட்டேன்றதை விட சிவத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டேன்றது பேர் துறவு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் விட முடியுமா? என்னைக்காவது ஒன்னா விடணும். என்ன விடணும்? நான் சிங்கிற சாப்பாடு வடைய விடணும், பஜ்ஜியை விடணும், சாம்பார் விடணும், அதுக்கப்புறம் வந்து பாயாசம் விடணும், அதுக்கப்புறம் படத்தை விடணும், சீரியலை விடணும், அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட கதை பேசுறதை விடணும். அது எத்தனை இருக்கு. இதெல்லாம் விடணும்னு நினைக்கிறதுக்கே 2 வருஷம் ஆயிடும். இல்ல, இதெல்லாம் விடணும், நம்ம வச்சிட்டு இருக்கிற எல்லாத்தையும் விட்டணும்னு நினைக்கிறதுக்கே 2 வருஷம் ஆயிடும். அதுக்கு பதிலா ஒன்ன புடிச்சுக்கிட்டா போதும், எல்லாம் கலந்து ஓடிடும். ஒன்ன புடிச்சா மட்டும் போதும், மித்த எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கலண்டு போயிடும். என்ன அப்படின்னா சிவத்தை இறுக பற்றுகின்ற ஆற்றல். சிவத்தை இறுக பற்றினால் என்ன விட்டு ஓடிடும். நம்மளை விட்டுட்டு மாயையெல்லாம் ஓடி போயிடும். மாயையிலிருந்து நீங்குவதற்கு என்ன ஒரு உபாயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. எல்லாத்தையும் நம்ம கிட்ட மொத்தம் 36 தத்துவங்கள் இருக்கு. 36 தத்துவங்கள் ஒன்னொன்னா கழட்டி விடுறது பேர் தான் மாயை. இது என்னைக்கு நம்ம கழட்டி விடுறது? முதல் தத்துவமே வாய். வாயை கழட்டி விட முடியுமா? என்னைக்கு நான் மௌனம் நினைக்கிறேன், பிறந்ததுல இருந்து போற வரைக்கும் வாய் தான் நமக்கு கூட வருது. பால் ஊத்துறது, பிறந்ததும் பால் ஊத்துறாங்க, போகும்போதும் பால் ஊத்துறாங்க. அதாவது நம்ம வாய் அப்படிங்கறதையும் நம்மளால கட்டுப்படுத்த முடியல. இப்ப வாய் அப்படிங்கிறது என்னன்னா பேச்சு பிளஸ் சாப்பாடு ரெண்டுலயுமே இருக்கு. வாய்க்கு மட்டும் என்னன்னா 2 ஞான கருவியிலையும் இருக்கும், செயற்கருவியிலையும் இருக்கும். ஞான கருவியில நாக்கா இருக்கும், செயற்கருவியில வாக்கா இருக்கும். இந்த நாக்கு என்பது சுவை அறிதலுக்கும் பேசுறதுக்கும் இருக்கு. சரிங்களா? இந்த சுவை அறிதல் அறிவா, பேசுதல் அறிவா? எது அறிவு சாமி? செயல் எது? இந்த நாக்குக்கு செயல் எது, அறிவு எது? இந்த நாக்கு மட்டும்தான் 5 புலன்கள்லயும் இருக்கும். பாத்தீங்கன்னா 5 புலன்கள்லயும் இருக்கும். செயற்கருவிகள் என்னது? எருவாய், வாய், எருவாய், கருவாய், கை, கால், வாய். அதுலயும் இருக்கும் வாய். வாய் என்பது, இந்த நாக்கு என்பது அறிவு பொருளா இல்ல செயற்பொருளா? நீங்க தான் சொல்லணும். இந்த நாக்கு என்பது அறிவு பொருளா செயற்பொருளா? நம்ம நாக்கு அறிவுக்குரிய பொருளா? ரெண்டுமே தான். கரெக்ட். ரெண்டுமே தான் கரெக்ட். எப்ப அது அறிவு? எப்ப பேசுறப்ப அறிவா இல்ல இல்ல இது அதுல சுவைகளை அறிவுப்போ அறிவா? இது எப்ப அறிவு சாமி? இந்த நாக்கு எப்ப அறிவு? பேசும்போது சிவநாமத்தை சொல்லும் போது அறிவுள்ளது. பேசும்போது அறிவு, படிக்கிற போது அறிவுள்ளதுங்க. சிறப்பு. நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த நாக்கு என்பது அஸ்பர் சைவ சித்தாந்தம். இந்த நாக்கு என்பது சுவை அறியும் போதுதான் அறிவு பொருள். சுவை அறியும் போதுதான் அறிவு பொருள். பேசுவது என்பது செயல் தான். அதனாலதான் ஏன் அறிவில்லாம பேசுறேன்னு கேட்போம். கேள்விங்களா? நாக்கு, ஏன்னா வாக்குல இருந்துதான் நம்ம நாக்கு பேசுது. நாக்கு தன்னால பேசாது. நாக்கு செயல் தான். பேசும்போது அது செயல். அது உணவு உண்ணும் போது அந்த நாக்கு வந்து டேஸ்ட் எல்லாம் அறிஞ்சுக்கிறது இல்லையா? அது அப்பதான் அது அறிவா செயல்படும். நீங்க பாத்தீங்கன்னா எப்படி வச்சு கொடுத்தாலும் கண்டுபிடிச்சிடும். நீங்க என்னதான் பண்ணாலும் லேசா ஊசி இருக்கு, ஒரே ஒரு இனுக்கு ஊசி இருக்கு அப்படின்னு எவ்வளவு நீங்க சூப்பரா வச்சு கொடுத்தாலும் கண்டுபிடிச்சோம். லேசா கசக்குது, கறி பிடிக்க விட்டுட்ட, லேசா தான் கறி பிடிக்கும். ஆனா நாக்கில வச்ச உடனே சொல்லிடும், ஏய் கறி பிடிக்க விட்டுட்ட இன்னைக்கு, அந்த ஸ்மெல்லு அந்த டேஸ்ட் நாக்குல வந்துச்சு. அப்போ இந்த நாக்கு என்பது என்ன அப்படின்னா, இப்போ நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த நாக்கு என்ற ஒரு பொருளையே நம்மளால விட முடியல. நம்ம இன்னைக்கு 36 தத்துவத்தை விடுறது. நாக்கு, கை, வாய், அப்புறம் காலு, அப்புறம் கருவாய், எருவாய், அதுக்கப்புறம் வந்து 5 புலன்கள், தன்மாத்திரைகள் 5, பஞ்சபூதங்கள் 5, அப்புறம் வந்து அந்தக்கரணங்கள் 4,
அப்புறம் வித்யா தத்துவங்கள் 7, அப்புறம் 5 சிவ தத்துவங்கள். என்னைக்கு இந்த தத்துவத்தை கடக்கிறது? இந்த தத்துவத்தை எல்லாம் கடக்கணும்ன்றத முயற்சி செய்யறதை விட, இந்த தத்துவத்திலிருந்து நாம இறைவனை மட்டும் பிடிச்சுக்கிட்டா போதும், இந்த தத்துவங்கள் தானாகவே விழுந்து விடும் அப்படின்னு வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவாங்க. டீச்சர் கேட்டாங்களாம், என்னம்மா ஆக போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு பையன் சொன்னானா, நான் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு பெரிய கம்பெனியோட, ஒரு மல்டி மில்லியனர் கம்பெனியோட சிஇஓவா ஆகணும் அப்படின்னு அவன் சொன்னான். சொன்ன உடனே பயங்கரமா கிளாப் பண்ணாங்களாம். அப்புறம் இன்னொரு பொண்ணை பார்த்து, நீ என்னமா ஆக போற அப்படின்னு உடனே, அந்த சிஇஓ இருக்கான்ல அவனுக்கு ஒய்ஃப் ஆக போறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் எவ்வளோ கஷ்டம், நான் திரும்ப படிச்சு மேல வர்றது கூட ஏற்கனவே சிஇஓ இருக்கிறவனுக்கு நான் ஒய்ஃப் ஆயிட்டேன்னா நான் எதுவும் பண்ண தேவையில்லையே அப்படின்னு சொல்லுவது நகைச்சுவை தான். ஆனாலும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நாம் எல்லாத்தையும் கலட்டி விட்டு நம்ம இறைவனை அடைகிறத விட இறைவனுக்கு நாம் அடியாரா ஆயிட்டோம்னா எல்லாம் தானாக கலண்டு விடும். நல்லா கவனிக்க, இறைவனுக்கு அடியவனாக மாறுவதனால எல்லாம் கலண்டு விடும். முக்கியமான செய்தி, இறைவனுக்கு அடியவனானா அது கலரும் கலராது உத்தரவாதம் இல்ல. கலரனா கலராம போகலாம். ஆனா இறைவனோட அடியாருக்கு அடியவனாயிட்டு வச்சுக்கோங்க, கன்ஃபார்மா கலண்டும். இறைவனுடைய அடியவருக்கு அடியவராக ஆகும்போது மாயையிலிருந்து நாம் எளிமையாக தப்பித்துக் கொள்ளலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எவ்வளவு எளிமையான வழி. நீங்க மாயை என்று சொல்லுகின்ற அந்த பொருளிலிருந்து நீங்குவதற்கு ஒன்றும் இல்ல, இறைவனுடைய அடியவர்களுடைய திருவடியை பற்றி கொள்வது. சரி, நாங்க தான் பற்றிட்டோமையா, எங்க கிட்ட இன்னும் மாயை நீங்க மாட்டேங்குதுன்னா, பற்றுகின்ற காலமும் நேரமும் விட்டு விட்டு வர்றதுனாலதான் இது கேப். நம்ம இறைவனுடைய அடியார்கள் திருவடியை பற்றிட்டு கையை விட்டுட்டோம்னா மாயை வந்து பிடிச்சது. எப்படி கையில இருக்கிற விளக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணோன்னு இருள் வந்துருது, சுவிட்ச் ஆன் போட்டா இருள் போயிடுது. அது போல மாயை என்று சொல்லுகின்ற ஒரு நிலைப்பாடு அடியவர்களுடைய திருவடியை பற்றுவதனாலே நாம் நீங்கிக் கொள்ளக்கூடிய எளிமையான உபாயம். மிக எளிமையான உபாயம் எது அப்படின்னா, மாயை என்பது நாம் இறைவனை பற்றணும், இறைவனை பற்றுகின்ற அடியவர்களை பற்றணும். அதுதான். அப்போ அதனாலதான் சொன்னாரு, அடியார்க்கு அடியேன். நாம் அடியார்க்கு அடியேனாக இருப்பதுதான் மாயையிலிருந்து நீங்குவதற்கான மிகச்சிறந்த உபாயம். நீங்க தனியா உட்கார்ந்து பக்தி செய்யறேன், சிவபெருமானுக்கு வந்து நான் வந்து அவ்வளவு பெரிய பக்தி பண்றேன், என் உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தெல்லாம் அவனுக்கு எடுத்து அப்படியே சொறிகிறேன், என் உடம்புல இருக்கக்கூடிய நரம்பெல்லாம் பிச்சு அவனுக்கு வீணையா மீட்டுறேன், என்னுடைய ஒவ்வொரு தலையை வெட்டி அவனுடைய ஆகுதியில போடுறேன், இப்படியெல்லாம் நீங்க பக்தி செய்தாலும் கூட நீங்கள் தவறி விழுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதை செய்தவன் யாரு? ராவணன் தான் செய்தான். ராவணன் வந்து அவன் செய்த பக்தி பாத்தீங்கன்னா தனியா பக்தி பண்ணான். ராவணன் செய்த பக்தி என்ன? தனியா சிவண்டம் பக்தி பண்ணான். தனியா பக்தி பண்ணும் போது என்ன ஆகும்? பாட சொல்றோம், எங்க பாடுங்க, பாட்டு பாடுங்க, இது நம்ம பாட்டு பாடுங்க, தில்லைவாழந்தனதம் அடியாருக்கு பாடுங்க, அது கொல்லிக்கவானம் நினைக்கிறேன்ல, கொல்லிக்கவானம் பாட்டு அந்த ராகத்துல பாடுங்கன்னா, தில்லைவாழந்தனதம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் இளையாந்தம் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு கொல்லிக்கவானத்துல நல்லா தெரிஞ்சா பாடிடலாம். நமக்கு ராகமே தெரியல, பாடுங்கன்னு சொல்றாங்க, என்ன பண்ணலாம்? தனியா பாட என்ன ஆயிடும்? கஷ்டம், நம்ம சாய வலித்துரும், நம்ம பின்ன ஆயிடும். பாடிக்கிட்டே இருப்போம், திடீர்னு என்ன மாதிரி ஆகா வலிக்க என்ன வந்துடும், வார்த்தை மறந்துடும். இதுவே எல்லாரும் சேர்ந்து பாடுறப்ப என்ன ஆகும்? நம்ம பண்ற மிஸ்டேக்கு தெரியவே தெரியாது. நான் தனியா பண்றேன்னு பேரு வழி பண்றேன், கும்பல்ல கோவிந்தா போட்டுடலாம், கும்பல்ல கோவிந்தா போட்டு வந்துடலாம். இல்ல இது இப்படி புரிஞ்சுக்கணும் சாமி, அப்படி சொல்லக்கூடாது. அதுல கும்பல்ல கோவிந்தா போடல. இப்ப என்னன்னா, இப்போ நாம தனிமையா பக்தி செய்வதற்கும் அடியார்களோடு சேர்ந்து பக்தி செய்வதற்கும் மாற்றம் உண்டுன்னு சொல்றோம். அதனால எளிமையா இருக்கும், அதுல நாம நழுவாம இருப்போம். அதனால நான் பண்ற பக்தி, நான் டெய்லி சிவபெருமானுக்கு அவ்வளவு பெரிய பூசனை பண்றேன் அப்படிங்கிறத விட அடியார்களோடு சேர்ந்து ஒரே ஒரு முறை ஒரு திருப்பதிகம் பாடினா கூட அதனுடைய பலன் வேற, வேற அப்படிங்கிறனால அந்த பலன்களை நீங்கள் பெற வேண்டும் அப்படிங்கிறது. அப்போ மாயை வெல்வதற்கு எளிமையான வழி எதுன்னு பாத்தீங்கன்னா, சிவனுடைய அடியை பற்றுகின்ற அடியவர்களுடைய திருவடியை பற்றுவதுதான் மாயையிலிருந்து நாம் நீங்குவதற்கு எளிமையான வழி.
மாயை என்றால் என்ன? முதல்ல மாயைனா என்ன அப்படின்னா, மாயை என்பது தோன்றி நின்று மறையும் பொருள். எந்த பொருள் எல்லாம் தோன்றுகின்றதோ அதுக்கெல்லாம் அழிவு உண்டு. அதனால தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த உலகத்தை தோன்றி இருக்கோம், அப்ப நமக்கு என்ன உண்டு? நமக்கு நமக்கெல்லாம் உண்டா? வார வழிபாடு உதாரணமா? என்ன உதாரணம் எனக்கு தெரியல. எல்லாரும் கூட்டா சேர்த்து அடியாரு. அருமை 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 அருமை. சரி, இப்போ முக்கியமான செய்தி என்ன கேட்டோம், நமக்கெல்லாம் அழிவு உண்டா இல்லையா? நமக்கு ஆமா, அப்படிதான் சொல்லணும். இப்ப நம்ம கேள்வி கேட்டா சொல்லணும், நம்ம உடலுக்குத்தான் அழிவு உண்டே தவிர நம்ம ஆன்மாவுக்கு அழிவு இல்லை. ஏன்னா ஆன்மா தோன்றல, யாருமே தோற்றுவிக்கல. மற்ற சமயங்கள் என்ன சொல்லுது? ஆன்மாவை இறைவன் தோற்றுவித்தான்னு சொல்லுது. நம்ம சமயம் தான் இறைவன் ஆன்மாவை தோற்றுவிக்கவில்லை. ஏன்னா ஆன்மாவுக்கு தோற்றமும் கிடையாது, முடிவும் கிடையாது. இறைவனை போலவே இறைவனுக்கு எப்படி தோற்றமும் முடிவும் இல்லையோ அது போல இந்த ஆன்மாவுக்கு தோற்றமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அதனால அப்ப எந்த பொருள் தோன்றினாலும் அது அழியும் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு தடவை கண்ணாடியை பார்க்கும்போது என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த பொருள் அழியும். எது? கண்ணாடியும் அழியும், கண்ணாடி பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பீஸும் அழியும். ரெண்டுமே அழியும். ரெண்டுமே அழிந்து போகுன்ற எண்ணம் ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது நமக்கு தோன்றுச்சுன்னா நாம பண்ணுவோமா? நாம என்னைக்காவது மிஸ்டேக் பண்ணுவோமா? நாம என்னைக்காவது தவறு செய்வோம்? நம்ம என்ன நினைக்கிறோம்? சாஸ்வதமா நம்ம இன்னும் 2000 வருஷம் வாழ போறோம்ன்ற நம்பிக்கை நமக்குள்ள இருக்கு இல்ல? 2000 வருஷம் நம்ம வாழ்ந்துருவோம், திருமூலர் மாதிரி, யாரு மாதிரி அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறனாலதான் ராவணனை போல, இரண்ய கசிப்பு போல, நம்மளுடைய சூரபத்மன் போல நம்ம மனசுக்குள்ள ஒரு ஆணவம். அவனை அழிச்சே திறனும், இவனை கொன்றணும், இவனை பண்ணணும், என்னைய இப்படி பேசிட்டாலே. எத்தனை நாட்கள் அவன் பேச போறான்? யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசட்டும், அதுக்கு ஏதாவது பலன் இருக்காது. அந்த தேவையில்லாத மன ஓட்டங்கள் எல்லாம் நமக்கு வருவது என்பது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தேவையில்லாத மாயை பற்றி புரியல. இந்த மாயை அழிஞ்சு போகும்னு தெரிஞ்சு போச்சுன்னா நம்மள யாராவது சலார்னு அப்படின்னா கூட சரி இன்னைக்கு பாவம் அவனுக்கு என்ன இருக்கோ அப்படின்ற எண்ணம் தோணுமே தவிர நமக்கு வஞ்சம் வச்சு பழி தீர்க்கணும்ன்ற எண்ணம் வராது. சாந்தம் வரும். எந்த பொருள் மேலும் பற்றும் இருக்காது, பற்றற்ற நிலையும் இருக்காது. ரெண்டும் இருப்பாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா உலகத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க பார்க்கிற எல்லா பொருளும் ஒரு நாள் அழியும். உங்க பேசிக்கிட்டு இருக்கிற எல்லா பொருளும் ஒரு நாள் அழியும். நீங்க மட்டும்தான் இருக்க போறீங்க, சிவபெருமான் மட்டும்தான் இருக்க போறாரு. நம்ம எல்லா அடியார்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல இருக்க போறோம், அவ்வளவுதானே தவிர அந்த விஷயம் இருக்கிறது. மற்ற எந்த விஷயத்திலையும் ஏற்றம் இறக்கம் வந்துச்சுன்னா அதை நீங்க தயவு செய்து பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். பொருளாதாரமா இருக்கட்டும், மனவியலா இருக்கட்டும், எந்த ஏற்ற இறக்கம் வந்தாலும் அதை நீங்க பெருசா ஏன்னா அது எல்லாமே மாறும். இன்னைக்கு உங்களுக்கு தலையில தூக்கி வச்சு பாராட்டுறவங்க நாளைக்கு உங்களுக்கு கீழே போட்டு மிதிக்க தயாரா இருக்காங்க. இன்னைக்கு கீழே போட்டு மிதிக்கிறவங்க நாளைக்கு தலையில தூக்கி வச்சு. எதுக்கும் எந்த பொருள், உங்களுடைய புகழுக்கும் உங்களுடைய இகழ்ச்சிக்கும் ஒரு நாளும் பொருள் இல்லை. நீங்க நல்லா பாடினாலும் சரி, நல்லா பாடாட்டினாலும் சரி, பொருள் இல்லை. நீங்க பக்தி செய்தாலும் சரி, பக்தி செய்யாம போனாலும் சரி, பொருள் இல்லை. உண்மையான பொருளை நீங்க அறியாத வரை எதற்குமே பொருள் இல்லை. நான் நல்லா பண்றேங்க, என்ன மாதிரி பக்தி பண்ண முடியாதுன்ற எண்ணமே என்னதான் ஒரு பொருளற்ற நிலைதான். அதனால இறைவனை பற்றி புரிதல் என்பது என்னன்னா, எந்த நிலையிலும் எந்த சூழலிலும் தன்னுடைய மனத்தினுடைய அந்த நீல அகலங்களை மாற்றிக்கொள்ளாம சரியா வரும் தப்பு வரும். சில சமயம் நம்மளையும் அறியாம கோபம் வரும், நம்மளையும் அறியாம வருத்தம் வரும். ஐயோ இப்படி நடந்துருச்சுன்ற ஒரு அங்கலாய்ப்பெல்லாம் வரும். அதெல்லாம் வரும்போது என்ன பண்ணும்? ஏன் அது வருது? இத்தனை வருஷமா அப்படிதான் வாழ்ந்துச்சு. இப்ப நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், எல்லா அடியாரும் கேட்டுக்கோங்க. அடியன் சின்ன வயசுல ஒரு 12 வருஷமா ஒரே வீட்டுலதான் இருந்தோம். 12 வருஷமா ஒரு வீட்டுல இருந்தோம். திடீர்னு வீடு மாறிட்டாங்க. எங்க வீட்டுல இருந்து திடீர்னு எங்க இருந்து வீடு மாறிட்டாங்க. நான் ஒரு 6th படிக்கிறப்போ அந்த வீடு மாட்டான். நான் என்ன பண்ணுவேன், டெய்லி நம்புறாங்க ஒரு 2 மாசமா தொடர்ந்து நான் டெய்லி அந்த சாயங்காலம் ஸ்கூல் முடிஞ்சவங்க நேரம் அந்த வீட்டுக்கு தான் போவேன். போயிட்டு அந்த வீட்டுக்கு வாசல் கிட்ட போயிட்டு ஐயோ இது நம்ம வீடு இல்லையே அப்படின்னு திரும்பி இப்ப புதுசா வந்துக்குல்ல அந்த வீட்டுக்கு போவேன். நீங்க நம்புறாங்க இது ஒரு நாள் 2 நாள் கிடையாது, கிட்டத்தட்ட 2 மாசமா ஃப்ரெண்டு கூட நானும் நினைச்சுக்கிட்டே போவேன். இன்னைக்கு அந்த வீட்டுக்கு நம்ம போயிடவே கூடாது, இந்த வீட்டுக்கு நம்ம போய். ஆனா காலம் மனசு அப்படியே என் ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டே போவேன். போயிட்டு நேரா போயிட்டு அந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்குள்ள போறப்போ அந்த கதவு தெரியும்ல, ஐயோ நம்ம வீடு இல்லை அப்படின்னு. ஏன்? கேவலம் 12 வருஷம் பழகின காலு திருப்ப முடியல. 12 வருஷம் பழகின காலையே திருப்ப முடியல. இத்தனைக்கும் நான் ஸ்கூலுக்கு போயிருப்பேன். எத்தனை வருஷம்? 6 வயசுல தான் போயிருப்பேன்.
அப்ப 6 வருஷம் தான் போயிருக்கேன். அப்ப 6 வருஷம் போன காலையே திருப்ப முடியல அப்படின்னா, இத்தனை பிறவிகள் தோறும் இந்த ஆன்மாவுக்கு காமம், குரோதம், மதம், மாச்சரியம், லோபம்னு இத்தனை இருந்திருக்கே. இத்தனை வருஷமா அது புல்லா பிறந்தாலும் காமம் இருந்திருக்கு, பூண்டா பிறந்தாலும் காமம், லோபம், மதம், ஆச்சரியம் எல்லாமே இருந்திருக்கு. இப்ப எல்லா பிறவிகள்லயும் இந்த 6 நோய்களோட வாழ்ந்த இந்த ஆன்மா திடீர்னு எப்படி போக்கும்? போகாது. அதுக்கு வரும் திடீர்னு காமம் கொப்பளிக்கும், வெகுளி கொப்பளிக்கும், குரோதம் கொப்பளிக்கும், மதம், மாச்சரியம், லோபம் எல்லாமே இந்த ஆன்மாவுக்கு மேல வந்து வந்து போனாலும் அப்பப்ப தட்டம் தலையில தட்டி போகாத. தப்பா போயிட்டு இருக்கு, தப்பா போயிட்டு இருக்கு. நீங்க சொல்ல சொல்ல நம்புங்க, நீங்க 2 வருஷம் முயற்சி பண்ணா போதும், உங்க வாழ்நாள் முழுக்க நீங்க எல்லா நோய்கள் இருந்து தீங்கிடலாம். 2 வருஷம் முயற்சி பண்ணோம். ஆனா ஒவ்வொரு தடவையும் நம்ம இங்க கேட்கறது ராமாயணம், படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில்ன்ற மாதிரி நல்லா கேட்டுட்டு இங்க நல்லா நம்ம ஆனந்த் சொல்றானே அன்பா இருக்கணும், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போன இது பேர் என்ன, நம்ம திருவாசை சிந்தனை கட் பண்ண உடனே எட்ரா அறிவாள அப்படின்ற அளவுக்கு கோபமா இருந்தோம்னா நாம என்ன செய்தும் பிரயோஜனம். அந்த வன்மம் இருக்கக்கூடாது. நமக்குள்ள இருக்கக்கூடிய வன்மம் ஏன் இருக்கணும்? எப்பேற்பட்ட எதிரியா இருந்தாலும் அவனுக்கும் அழிவு இருக்கு, நமக்கும் அழிவு இருக்கு. அவ்வளவுதான். நம்ம பேசிட்டா பேசிட்டு போ, நம்ம கெட்டது பண்ணிருக்கியா பண்ணிட்டு போ, நான் போன பிறவில செய்ததான் நீ செஞ்சிருக்க, நீயா செய்ய முடியாது. யாரும் யாருக்கும் கெட்டது செய்யவே முடியாது. தீதும் நன்றும் பிறர் தர வாரான்ற வார்த்தையை முழுமையா நம்புங்க. ஐயோ அவன் என் குடும்பத்தையே கெடுத்துட்டானே, ஐயோ அவ்வளவு பண்ணிட்டான், அந்த அது எல்லாமே எதுதான், அது எல்லாமே எதுதான் நினைக்குது, நமக்கு மாயை பற்றிய புரிதல் இல்லாதனாலதான் வருது. அதனால அதை எதுவுமே யோசிக்கணும். ஐயோ நோய் வந்துருச்சு, இது சரியான விஷயத்துல போலை அப்படிங்கிற விஷயம் எல்லாம் நீங்கி நாம சரியான அன்பு பாதையில போறோம். விலகும், ஒவ்வொரு நாளும் விலகும். அன்பு வராது திடீர்னு. உலகத்துல யாரு மேலேயும் அன்பு வைப்பீங்க, ஆனா அவனை பார்த்தா மட்டும் எனக்கு அப்படியே பத்திட்டு எரியுதுங்க அப்படின்ற எண்ணம் நமக்கு ஒருத்தவங்க மேல இருக்கும் எல்லாத்துக்கும். அந்த விஷயத்த ஆஃப் பண்ணணும், அந்த விஷயத்த ஆஃப் பண்ணணும். அதுதான் முதல். அவங்களைத்தான் முதல்ல அன்பு செய்யணும். நீங்க மத்த அவங்களை கூப்பிட்டு அன்பு செஞ்சாதான் அடுத்த நம்ம பிறவி எடுக்க மாட்டோம். இல்லைன்னா அடுத்த பிறவியில அவங்களையும் நம்மளையும் போட்டு ஒரு பிறவியை போட்டு போடுறீங்க. 2 பேரும் ஜாலியா இருப்பா. இந்த பிறவியிலையாவது நீங்க எதாவது முட்டிக்காம இருக்கீங்களான்னு பாக்கலாங்க. மானா போட்டு விட்டுருவாரு, முட்டிக்கு நல்லா அடிக்கடி முட்டிக்குங்க. புரியுதுங்களா? யாரு மேல நமக்கு அன்பு வச்சா அவங்க மேல பிறவி வராது. யாரு மேல நமக்கு விரோதம் இருக்கோ கண்டிப்பா அவர்களை நமக்கு அடுத்த பிறவியில தொடர்பு வச்சிருப்பாங்க. நீங்க ரோட்ல போயிட்டு இருப்பீங்க, பாத்தீங்க ஒருத்தர பேரை பாப்பீங்க, சில பேரை பாப்பீங்க இல்ல, பார்த்த உடனே அவங்க சில பேர் பார்த்த உடனே யாருன்னே தெரியாது, ஆனா ஒரு செகண்ட் தான் வந்திருப்பாங்க. அப்படின்னா அவங்களுக்கும் நம்மளுக்கும் வினை தொடர்பு ஒரு செகண்ட் தான். ரோட்ல நிறைய பேர் போவாங்க, ஒருத்தவங்க பார்ப்போம், அவ்வளவுதான், ஒரு செகண்ட் தான். சிலவங்க இந்த அம்மா நல்ல புடவை கட்டியிருக்கே, யார் இந்த அம்மா அப்படின்னு திரும்பி பாக்குறப்போ அவங்கள ஒரு 3 நிமிஷம் பார்ப்போம்ல, அதுக்கப்புறம் அவங்க நம்ம வாழ்நாள பார்க்கவே மாட்டோம். அவங்களுக்கு நமக்குள்ள வினை தொடர்பு எவ்வளவு? 3 நிமிஷம் தான். ஆனா யார நம்ம கோபமா எதிர்த்து கொண்டிருந்தோமோ, யாரு கூட நம்ம பேசவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோமோ, அவங்க நிறைய நேரம் நினைச்சோம்ல, போன பிறவி இல்ல நினைச்சோம். அதனால இந்த பிறவில என்ன பண்ணிருவாரு, 2 பேரும் கணவன் மனைவியா போங்க. அப்பதான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கு. 2 பேரும் பார்த்துக்கிட்டு எவ்வளவு சண்டை போடணுமோ, போன வருஷம் விட்ட குறை எல்லாம் சண்டை போட்டு தீர்த்துருங்கன்னு சொல்லி போட்டு விட்டுருவார். ரொம்ப நெருக்கமா போட்டு விட்டுருவார். இது தேவையா? எப்ப சாமி அடுத்த பிறவி இல்ல யாரையாவது நம்ம கோபமா வச்சிருக்கோம், அடுத்த பிறவியில நீங்க நானும் கணவன் மனைவியாவோ இல்ல அண்ணன் தங்கையாவோ இல்ல ரொம்ப அழுத்தமான உறவாவோ பிறக்கிறதுக்கு இந்த பிறவிலேயே உன்னை முடிச்சு விட்டுறேன். இங்க வா சாமி, நடு வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு தலைவாளைய இலைய போட்டு சாப்பிட வச்சு, நல்லா இருப்ப, உனக்கு ஒரு கும்பிடு, உன்னோட தசைக்கு ஒரு கும்பிடு, இனிமே உனக்கு எனக்கும் என்ன கிடையாது, உனக்கு எனக்கும் விரோதம் கிடையாது. இந்த பிறவில உனக்கு கழுவி விட்டுறேன்ப்பா சாமி, கழுவி விட்டுற வேண்டியதான். பாக்குற எல்லாத்தையும் கழுவி விட்டுட்டே இருக்க வேண்டியதான். அவ்வளவுதான். ஆக இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல் தான் பிறவி நோய்க்கு மருந்து, வேற ஒண்ணும் கிடையாது. அவ்வளவுதான். அவங்க திரும்ப நம்ம இன்னும் என்ன செய்தோம்னா, ஒரு பையன் என்ன பண்ணிட்டு தான் தட்டான் தெரியுங்களா, தட்டான் தெரியுமா, தட்டான் பறக்கும்ல, தட்டான்னு சொல்லுவேன். எங்க ஊர்ல, உங்க ஊர் சைடுல என்ன சொல்லுவீங்கன்னு தெரியாது, டிராகன் ஃபிளை சொல்லுவோம்ல, டிராகன் ஃபிளை. தட்டான் தான் சொல்லுவீங்களா? கோயம்புத்தூர்ல என்ன சொல்லுவீங்க? தும்பி. ஓ, தும்பின்னு சொல்லுவீங்களா? தும்பி ரொம்ப அருமையான தமிழ் பேர். ஆக்சுவலி அருமையான தமிழ் பேர். அது தும்பினே கோயம்புத்தூர்ல சொல்லுவீங்களா? தும்பின்னு தான் சொல்லுவீங்களா? சிறப்பு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு கேட்கறதுக்கு, அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. எங்க மதுரை சைடு பாருங்க, மதுரைக்கு நாங்கதான் தட்டாம்பூச்சின்னு சொல்லுவோங்க ஐயா, நாம தட்டாம்பூச்சி. ஆமா, மதுரையில தமிழ் வளர்த்துட்டாலும் தமிழ் ஒழுங்கா பேசல பாருங்க, தட்டாம்பூச்சின்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ண, அந்த தட்டாம்பூச்சி எல்லாருக்கும் அனுபவம் இருக்கும். வாழ்ல ஒரு சின்ன ஒரு கயிறை கட்டி சருன்னு பறக்க விடும் பாத்தீங்களா? சின்ன வயசுல நானும் நிறைய தட்டாம்பூச்சி பறக்க விட்டுருக்கேன். நான் தட்டாம்பூச்சி அப்படின்னு பறக்க விட்டுருவோம்ல, அப்படி பறக்க விட்டு அப்போ ஒருத்தர் சொன்னாராம், ஏன்பா இந்த தட்டாம்பூச்சி இப்படிலாம் பறக்க விடாத,
இந்த பிறவியில நீ தட்டாம்பூச்சியை பறக்க விட்டேன்னா அடுத்த பிறவியில நீ தட்டாம்பூச்சியா இருப்ப, உனைய இது பறக்க விடும், இப்படி செய்யக்கூடாது தம்பி அப்படின்னு சொன்ன. அவன் சொன்னானா, இல்ல போன பிறவி இல்ல, நான் தட்டானா இருந்தேன், இவன் வந்து என்னை பாத்துட்டு இருந்தான், இந்த பிறவி நான் பழி வாங்கிட்டு இருக்கேன்னு சொன்னான். இப்படி இவங்கெல்லாம் என்ன சொல்ல முடியும்? நான் சும்மா நகைச்சுவைக்காக சொல்றேன். என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு வினை தொடர்பு உள்ளவர்களோட தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. போன பிறவியில யாரு கூட வினை தொடர்பு அதிகமா வச்சோமோ அவங்க மூஞ்சில தான் தினம் முடிச்சுக்கிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? இப்பயும் அவங்க மேல நம்ம வினை தொடர்பு வச்சோம்னா 7 ஜென்மத்துக்கும் தொடரும். பரவாயில்லையா? எங்க வீட்டு அம்மாட்ட சொல்லு, என்னமோ 7 ஜென்மத்துக்கு தொடரும். அப்பா சாமி, இந்த ஒரு ஜென்மத்துக்கே முடியல, 7 ஜென்மெல்லாம் வந்து முடியவே முடியாது சாமி அப்படின்னு அவங்க சொல்ற அந்த விஷயம். அதனால இந்த பிறவியில யாரு மேலேயாவது விரோதம் இருக்குன்னா தயவு செய்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டைரியில நோட் பண்ணி வச்சு முதல் வேலையா நம்ம திருவாசனை முடிச்ச உடனே ஒரு காலை போட்டி, அப்பா சாமி உனக்கு வடை பாயாசத்தோட நாளைக்கு நான் வச்சிருக்கேன், வீட்டுல சாப்பாடு விருந்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிட்டு என் மேல கோவம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடு, அதுக்கப்புறம் நான் வரல சாமி அப்படின்னு சொல்லி யார் எல்லாத்தையும் டிக் போட்டோம்னா நாம அடுத்த முறை இந்த பிறவிக்கு வர வேண்டிய அவசியம் இருக்கவே இருக்காது. உங்களுக்கு பகை இருக்கிற வரைக்கும் இந்த பூமியில உங்களுக்கு சீட் இருக்கு. உங்களுக்கு பகை இருக்கிற வரைக்கும், உங்க மனசுல ஆள் மனசுல பகை இருக்கிற வரைக்கும், விரோதம் இருக்கிற வரைக்கும் இந்த பூமியில நீங்க சீட்டை ரிசர்வ் பண்ணிக்கிட்டே வர்றீங்கன்னு அர்த்தம். அதனாலதான் பகை கடிதல்னு சொல்றாரு. யார் சொல்றா? நம்முடைய ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் பகை கடிதல் சொல்ற. பகையை கடிகிறதுக்கு நான் நினைச்சேன், தேளும் பாம்பம் செய்யான் பூரான் கடிவிட விஷயங்கள் கடித்து ரங்கம் ஏறிய விஷயங்கள் எழுதி ஒளி கொடுத்துருக்கும் அப்படிலாம் சொல்லுவார் போல நினைச்சா, மயில் மீது நீ வா கொணர்தியுன் இறைவனையே மயிலுக்கு என்ன சொல்றாரு? ஆர்டர் போற. அதுதான் பகை கடிதல்னா ஒன்னும் கிடையாது. எல்லாரு கூடயும் நான் பகையை கடிகிறத விட இறைவனை இறுக பற்றி விட்டேன் அப்படின்னா என்னுடைய பகை தானாக நிகழ்ந்து விலகிவிடும் என்று அங்க பகை கடிதல்ல சொன்னோம். அப்போ முக்கியமான மாயை நீக்கம் என்னன்னா, நம்ம கிட்ட மாயை இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, சில பேரை பார்த்தா வெறுப்பு வருது அப்படின்னா மாயையில இருக்கும்னு அர்த்தம். எனக்கும் 2-3 பேர் மேல வெறுப்பு இருக்கதான் செய்யுது. நான் சொல்லுவேன், நான் ஆனா போன் பண்ணி சொல்லிட்டேன், எப்பா இங்க வாப்பா, அவங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்க நம்புங்க, எனக்கு இப்போ நான் இங்க இருக்கேன் இல்லையா, என்னுடைய நண்பர், நான் இங்க வர்றதுக்கே அவர் தான் காரணம். நாங்க 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருப்போம். 5 வருஷம் நிறைய சண்டைகள் எங்களுக்குள்ள, பயங்கர டிஸ்பியூட். ஆனாலும் குருநாதர் சொல்லி கொடுத்த வார்த்தை என்ன, யாருக்கிட்டையும் விரோதம் இருக்கக்கூடாதுன்னா அவர்கிட்ட விரோதம் இல்லைன்னு நான் நிறைய தடவை அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியும் அவர் எடுத்துக்கல. அவரு என்னைய விரும்பும். ஆனா நான் என்கிட்ட இருந்து விரோதம் இல்லை. நம்ம எத்தனையோ வருஷம் கழிச்சு ரொம்ப கீழே விழுந்து அடிநிலைக்கு போய் எந்த வேலையும் இல்லை நினைக்கிறப்போ இங்க வேலை இருக்குன்னு கூப்பிட்டவர் அவர் தான். அவருக்கு எனக்கும் நான் என்கிட்ட விரதம் இல்லை அப்படின்றத கிளியர் பண்ணிட்டேன். ஆக நாம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, விரோதமற்ற நிலைதான் பெரும் தபம். நீங்க உயிர் கொள்ளாமை, புறம் பேசாமை, அதுக்கப்புறம் பொய் சொல்லாமை, வாய்மை, பக்தி, நல்லொழுக்கம், இதெல்லாத்த விட எந்த ஒரு பொருள் மீதும், எந்த ஒரு உயிர் மீதும், எந்த ஒரு பொருள் மீதும் விரோதம் இல்லாம இருக்கணும். பொருள் மீது கூட விரோதம் இருக்கக்கூடாது. பாவக்காய் மட்டும் எனக்கு பிடிக்காது சாமி அப்படின்னு அது மேல கூட எல்லாம் எனக்கு ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணு. அதுக்காக பாவக்காய் சாப்பிட்றதுக்கு இன்னொரு தடவை பிறந்தாலும் பிறந்துருவோம் நம்ம. அதனால போடு பாவக்காய. எனக்கு இனிமே என்ன இருக்கக்கூடாது, எந்த பொருள்லையும் விரோதத்தை மட்டும் கட் பண்ணா போதும். நீங்க எல்லாரும் மேலேயும் அன்பு வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை. உங்க விரோதத்தை கட் பண்ணிருங்க, நியூட்ரல் ஆயிக்கங்க. அன்பு வைக்கிறீங்க அது செகண்டரி தாட். நீங்க அன்பு வைக்கணும்னு சொல்றதா என்னுடைய முழு நோக்கமே. நீங்க வைக்காம போங்க. நீங்க முதல்ல என்ன பண்ணுங்க, நெகட்டிவ கட் பண்ணி விட்டீங்கனாலே பாசிட்டிவ் தன்னால வந்துடும். அதனால எல்லாரும் மேல வச்சிருக்கக்கூடிய விரோதத்தை நீங்க கண்டிப்பா கட் பண்ணியே ஆகணும். அதுதான் திருவாசக சிந்தனைக்கு நீங்க கொடுக்குற மிகப்பெரிய ஒரு நன்கொடை. ஏதாவது திருவாசகனை கேட்டிருக்கோம், ஏதாவது காசு கீசு வேணுமா சாமி, நன்கொடை வேணுமா சாமின்னு கேட்டா ஒரு நன்கொடை மட்டும் நான் கேட்பேன். என்ன அப்படின்னா, யார் மேலேயும் விரோதமா இல்லைன்னு எனக்கு ஒரு லெட்டர் எழுதி எனக்கு சீல் பண்ணி கொடுத்துருங்க. இனிமேல் நான் யார் மேலேயும் விரோதம் இதுக்கு முன்னாடியும் இல்லை, இனிமேல் இருக்க மாட்டேன்ற ஒரு எண்ணத்தை மட்டும் எனக்கு எழுதி சீல் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அதுதான் இந்த திருவாசகத்தை சிந்தனைக்கு நீங்க கொடுக்குற நன்கொடை. அவ்வளவுதான். அதைத்தான் நம்முடைய மணிவாசக பெருமானா இருக்கட்டும், வள்ளல் பெருமானா இருக்கட்டும், 12 திருமுறையா இருக்கட்டும், எல்லாம் சொல்லுவது அதுதான். சாமியை கும்பிட்டுட்டு இருந்தாலும் கூட, நான் ரொம்ப பக்தி பண்ணிட்டு இருந்தாலும் கூட நான் என்கிட்ட எந்த முன்னேற்றமும் இல்லை. காரணம் என்னன்னா, நான் யார் மேலேயும், சில பேர் மேல எனக்கு தீராத பகை இருக்கு.
தீராத பகை இருக்கிறப்ப உள்ளத்துல எப்படி பெருமான் வருவான்? வாய்ப்பே கிடையாது. எத்தனை முறை அபிஷேகம் செய்தாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, லேசா பார்த்ததுக்கே அனுப்பிச்சிட்டாரு. யார? சுந்தரர் லேசா பார்த்தாரு. போயிட்டு வாப்பா சாமி அனுப்பிச்சிட்டா. அப்படி லேசா பார்த்ததுக்கு, அவர் அன்பா பார்த்ததுக்கே அனுப்பிச்சிட்டாருன்னா, விரோதமா பார்த்த நம்மள எத்தனை தடவை அனுப்புவார் நினைச்சுக்கோங்க. எத்தனை தடவை நினைச்சுக்கோங்க சாமி. பிறப்பறுக்கிறதுக்கு இது ஒண்ணுதான் உபாயம். இல்ல என் மனசுல வரமாட்டேங்குது, என்ன பண்ணாலும் வரமாட்டேங்குது சாமி. நீங்க சொல்றீங்க ஈஸி, ஆனா அவங்க எனக்கு செஞ்ச கொடுமை எல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்கணும்ல. உங்களுக்கு என்ன அசால்ட்டா சொல்லிட்டு போயிருவீங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா, எப்படி பேசினாங்க தெரியுமா, நான் கஷ்டப்பட்டப்பெல்லாம் எப்படி விட்டாங்க தெரியுமா, எவ்வளவு. இதே வார்த்தை சிவபெருமான் உங்களை பார்த்து கேட்டா நீங்க என்ன செய்வீங்க? உனக்கு நான் இவ்வளவு உதவி செய்திருக்கேனே, நீ எனக்கு ஏதாவது பண்ணையா? 10 கோடி பிறவில உன் கூடயே உட்கார்ந்துருந்தேனே, திரும்பி பாப்ப, ஒரு நாளாவது நல்லது செய்வ வைப்பன்னு உனக்கு கை கொடுத்தேன், கால் கொடுத்தேன், நல்ல உடல் கொடுத்தேன், மனைவி கொடுத்தேன், வீடு கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தேனே, நல்லது பண்ணையாப்பான்னு அவன் நம்மளை பார்த்து கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? நம்ம கிட்ட பதில் இருக்கா? நம்ம சொல்றோம்ல, எனக்கு அவன் கொடுமை பண்ணிட்டான், அவ்வளவு பண்ணிட்டான், நான் அவ்வளவு செஞ்சிருக்கேன், எனக்கு திரும்பி அவன் பண்ணல, எனக்கு துரோகம் சொல்றான். நான் ஏன் இதையே ரொம்ப பீடிகையா சொல்றேன்னா, என்ன படிச்சுட்டு நான் எவ்வளவு பெரிய சைவ சித்தாந்த சரபமா இருந்தா கூட என்கிட்ட விரோதம் இருக்கு, அந்த சித்தாந்த சபைக்கு போறவங்க மேல என் மேல விரோதம் இருக்குன்னா, நான் சித்தாந்தம் படிச்சு என்ன படிக்காட்டேன், நான் திருவாசகம் படிச்சு என்ன படிக்காட்டேன், எனக்கு எல்லாரும் ஒண்ணு. யார் மேலையும் விரோதம் இல்லைன்ற மனப்பான்மையை உருவாக்கி கொள்ளாமல் தயவு செய்து பக்திக்குள்ள போயிடாதீங்க. பெருமானுக்கு மலர் எடுத்து போடணுமா மனசுல, அவன் எல்லாரும் நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கும் அப்படின்ற சொல்ல போனா நமக்கு அது எனக்கு சின்ன வயசுல நம்ம இது பண்றதுக்கு முன்னாடி நம்ம சமயத்துக்குலாம் வர்றது முன்னாடி சரி நிறைய திரை இசை பாடல்கள் தான். அதுல ஆட்டு வித்தால் யாரும் பதில நன்மை செய்து தீமை வாங்கும் உள்ளம் கேட்பேன் அப்படின்னு அந்த வார்த்தைகள். நன்மை செய்து தீமை வாங்கும் உள்ளம் எனக்கு நல்லது செய்யற கிடையாது, தீமை கிடைச்சா மட்டும் போதும், நல்லது திரும்ப வேணாம் அப்படிங்கிற உள்ளம் இருக்கு கேட்பே சாமி கிட்ட அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றப்போ அது எவ்வளவு பெரிய ஆழ்ந்த வார்த்தைகள். எனக்கு ஒன்னும் தேவையில்லைப்பா, நீ ஒன்னும் நல்லது செஞ்சிட வேணாம் அப்படின்னு. அப்போ மாயை விட்டு விலகுவது என்பது என்ன அப்படின்னா, ஏன்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, இது நம்ம எல்லாரும் கண்ணை மூடிட்டு இருக்கோம், முழிச்சுக்கிட்டு கனவு காணிட்டு இருக்கோம், வேற ஒண்ணும் இல்ல. இந்த கனவு முடிஞ்சுன்னா எங்க போயிருவோம்? அவங்ககிட்ட போயிருவோம். இந்த கனவுக்குள்ளேயே சண்டை போடணும், இந்த கனவுக்குள்ளேயே நம்ம பெருசா அவங்கள நம்ம மேல கீழே சொல்லணும், இந்த கனவுக்குள்ளேயே அடிச்சு பிடிச்சி எல்லாத்தையும் சேர்க்கணும், இந்த கனவுக்குள்ளேயே இதெல்லாமே நிரந்தரம் இல்லை. நான் என்ன செய்தாலும் எனக்கு அது நிரந்தரம் இல்லைன்றத தெளிவாக புரிந்து கொண்டோம் அப்படின்னா நம்ம செய்யலாம். இது எல்லாத்த விட எதுவும் நிரந்தரம் இல்லைன்றதை விட இறைவன் திருவடி ஒண்ணுதான் நிரந்தரம் புரிஞ்சாலும் இது விட்டுரும். எல்லா நிரந்தரம் இல்லைன்னு நினைச்சாலும் அது போயிடும். இறைவன் திருவடி ஒண்ணுதான் நிரந்தரம்னாலும் அது வந்துடும். ஆக அந்த சிந்தனையை டீப் ரூட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒவ்வொரு நாளும் ஆழமா விதைச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு விரோதம் இல்லை, எனக்கு யார் மேலையும் வெறுப்பு இல்லை அப்படின்ற எண்ணத்தை நாம இல்ல. அவங்க கிட்ட நீங்க போய் பேச வேணாம், அவங்க கிட்ட போய் மன்னிப்பு எல்லாம் கேட்க வேணாம். நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்க, சுவாமி பஞ்சபூத பெருமான்கிட்ட சொல்லுங்க, சுவாமி என் மேல மிஸ்டேக் இருந்தாலும் அவங்க கிட்ட இனிமே எனக்கு அவங்க மேல எனக்கு இனிமே கோபம் இல்லை, அவங்க மேல இனிமே எனக்கு வெறுப்பு இல்லை அப்படின்றத சொல்லுங்க. முதல் நாள் சொல்றப்போ 100% இருந்த கோபம் 90 மாறும். சொல்ல 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 ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்கள பார்த்தா அன்பு அதிகமாகும். அவ்வளவுதான், நீங்க தான் சிவம், நீங்க தான் சிவம். அதுக்கப்புறம் வேற எதுவும் யாருமே சிவம் இல்லை. சரி, சீலா திருவடி தின் சிலம்பு சிலம்பொலிக்க ஆராத ஆசை அதுவாய் அடியே நகம் மகிழ தேரார்ந்த வீதி பெருந்துரையான் திருநடஞ்சை பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமோ. இந்த பேரானந்தம் எப்ப வரும் அப்படின்னா அவனுடைய திருநடனத்தை பார்க்கும் போதுதான் வரும். சிவபெருமானுடைய திருநடனம், சிவபெருமானுடைய திருநடனத்தை நாம் பார்க்கும்போது வரும். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இப்ப கர்நாடக சங்கீதம் பாடுறாங்கல்ல, பாடுவாங்க. மார்கழி மகா உற்சவம் கேட்பீங்களா? நீங்க போயிருக்கீங்களான்னு தெரியல. மார்கழி மகா உற்சவம் நிறைய ஊர்ல நடக்கும். பாத்தீங்கன்னா எல்லாரும் கர்நாடக சங்கீதம், திருவடி வணக்கம் சாமி, கர்நாடக சங்கீதம் எல்லாம் பாடுவாங்க. நார்மலா சங்கீதம் எல்லாம் பாடுவாங்க. சங்கீதம் பாடுறவங்கள போய் உட்காடுறோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன வேணும்?
நான் மயிலாப்பூர்ல தான் இருந்தேன் சாமி. மார்கழி மயிலாப்பூர்ல தான் இருப்பேன். கற்பகாம்பாள் டெய்லி கற்பகாம்பாள் கோயில் அவளை பார்க்காம அப்பனை பார்க்காம போவே மாட்டேன். டெய்லி அவன் தான் அங்கதான். அதனால எனக்கு மீனாட்சி அம்மன் கோயில எல்லாருக்குமே போயிட்டு பழகிட்டு மயிலாப்பூர்ல கற்பகாம்பாள் கோவில போயிட்டே இருப்பேன். நல்லா இருக்கும். அங்க பக்கத்துல நிறைய சபாஸ் இருக்கும். மயிலாப்பூர் சுத்தி நிறைய சபாஸ் இருக்கும். சில இடத்துல ஃப்ரீ டிக்கெட்லாம் இருக்கும். நான் நிறைய மேக்சிமம் ஃப்ரீ டிக்கெட்ல போயிட்டு நான் போய் சுதா ரங்கநாதன் எல்லாருமே நமக்கு நல்லா பார்த்திருக்கேன். அவங்ககிட்ட எல்லாம் பேசியிருக்கேன். எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அங்க போறப்பெல்லாம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அங்க பாடுவாங்க இல்லையா, தனியாவர்த்தனம் போடுறப்ப எல்லாரும் தாளம் போடுவாங்க. அப்படியே அங்க உட்காந்துருக்குல்ல எல்லாருமே, அங்க இருக்கிற எல்லாரும் இந்த ஆடியன்ஸ் இருக்காங்கல்ல, ஆதி தாளம் போடுவாங்க, ரூபக்கு தாளம், ஒவ்வொரு தாளம் ஒண்ணு போடுவாங்க கரெக்டா. எனக்கு போனோடனே அப்படியே என்னடா இப்படி எல்லாம் இப்படி ரசிக்கிறாங்களே, எனக்கு ரசிக்க கூட தெரியலையா அப்படின்னு சொல்லி. ஒரு பாடல் கலையை தெரிஞ்சுக்கணும்னா அதோட நுட்பம் தெரிஞ்சுக்கணும். நுட்பம் தெரிஞ்சாதான் அதனுடைய அனுபவம் செய்ய முடியும். ஒரு ஆர்ட் இருக்கு, மாடர்ன் ஆர்ட் பாத்தீங்களா? மாடர்ன் ஆர்ட்லாம் நம்ம போய் பார்த்தா ஏதாவது புரியுமா? நம்மளுக்கு புரியுமா? ஒன்னும் புரியாது. ஆனா அவன் என்னென்னமோ சொல்லுவான். பாத்தீங்கன்னா அந்த படத்தை சொன்ன மாதிரி கொக்கோகோலாவை அடிச்சு ஊத்துற மாதிரி தான் இருக்கும். பார்த்தா அதுக்குள்ள ஆர்வமாக சொல்லிட்டு இருப்பான். அது மாதிரி நிறைய. அப்போ ஒவ்வொரு கலைகளையும் ரசிக்கிறதுக்கு அதனுடைய நுட்பம் தேவை. ஒரு கலையை மட்டும் ரசிக்கிறதுக்கு நுட்பம் தேவையில்லை. அது என்னன்னா ஆடல் கலை. ஆடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை ரசிக்கிறதுக்கு நமக்கு அதை பத்தின பேக்ரவுண்ட் தேவையில்லை. ஆனா பரதநாட்டியம் எல்லாம் கொஞ்சம் நுட்பம் தேவை. இருந்தாலும் ஆடல் கலையை யாரு வேணாலும் ரசிக்கலாம். அதனாலதான் தெருக்கூத்துன்னு சொல்லுவாங்க. கூத்துக்கலை இருக்கு இல்லையா, கூத்து என்ற கலையை யாரு வேணாலும் ரசிக்கலாம். அதனாலதான் சிவபெருமான் ஆடுகின்றது என்ன கூத்து? அது ஆடுவது பொதுக்கூத்து. பொதுக்கூத்துனா எந்த சமயமும் சரி, எந்த உயிரும் சரி, யாரு வேணாலும் அவனுடைய நடனத்தை கண்டு அனுபவம் பெறலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ சிவபெருமானுடைய திருநடனம் என்ன தரும் அப்படின்னா பேரானந்தம் தரும். நடனம் ஆடுகின்ற அந்த காட்சியை பார்க்கும் போதே நமக்கு பேரானந்தம் தரும். அது நடனம் என்பது நடனம் அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு முக்கியமான செய்தி. எல்லாரும் ஒரு முறை மட்டும் உங்களுடைய வீடியோஸ் ஒரு 2 நிமிடங்கள் ஆன் பண்ணலாம். சிவபெருமான் ஆடுகின்ற திருக்கூத்து அப்படின்னு சொல்வது எது அப்படின்னா, சிவபெருமான் ஆடுகின்ற திருக்கூத்து ஒரு உபச்சாரமா தான் சொல்றோம். அவன் ஆடிட்டு இருக்கல. அவன் ஆடுகின்ற திருக்கூத்து என்பது ஆன்மாக்கு அவன் செய்கின்ற அருளைத்தான் திருக்கூத்து நம்ம ஒரு பேர் போட்டு. இந்த ஆன்மாவுக்கு ஒவ்வொரு நாளும் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், நம்ம சாப்பிடுற சாப்பாடை ரத்தமா மாத்தி ஒவ்வொரு உறுப்புக்கும் கொடுத்துட்டு இருக்கான். நீங்களா செய்றீங்க? சாப்பிடுறதோட சரி, முடிஞ்சு போச்சு நம்ம வேலை. மித்த பாதி வேலை யார் செய்யறா? அவன் தான் செய்யறான். நீங்க மூச்சை இழுத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் சரி பண்ணி திரும்ப மூச்சை வெளியே விடுறான். பாதி மூச்சு தான் நீங்க எடுக்கிறீங்க, பாதி மூச்சு அவன் தான் எடுக்கிறான். பாதி மூச்சு நீங்க, பாதி மூச்சு அவன். பாதி வேலை நீங்க சாமிக்கு வணக்கம் சொன்னீங்கன்னா பாதி வணக்கம் யார் சொல்றான்? அவன் சொல்றான். நீங்க சிவபெருமானுக்கு செய்கின்ற வணக்கத்துல கூட பாதி பங்கு யாருக்கு இருக்கு? அவனுக்கு இருக்கு. நாம எது செய்தாலும் அரைகுறைதான். அப்படிங்கிறப்போ சிவபெருமான் நமக்கு செய்கின்ற படைத்தல், காத்தல், மறைத்தல், அப்புறம் ஒடுக்குதல், அருளல் என்று சொல்லுகின்ற 5 தொழில்களை செய்வதுதான். அந்த 5 தொழிலுக்கு பேரு நமச்சிவாய மந்திரம். நமச்சிவாய மந்திரத்தை பார்த்தோம் அப்படின்னா அது என்னது? அது பேர் என்ன? அது நடராஜனுடைய திருவடிவம். அப்ப அவன் ஆடுகின்ற திருக்கூத்து என்பது என்ன அப்படின்னா, அவன் ஆடுகின்ற திருக்கூத்து என்பது நமக்கு அருள் அதனாலதான் அவன் திருக்கூத்தை பார்க்கும் போது நமக்கு என்ன எப்படி இருக்கு? அருளா இருக்கு. அதைத்தான் சொல்றாரு, திருநடனம் செய் பேரானந்தம் பாடி பூவல்லி. சிவபெருமானுடைய திருநடனம் ஆனந்தத்தை தருகின்ற நடனம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சத்து, சித்து, ஆனந்தம். சத்து யார்கிட்ட இருக்கும்? சத்து மட்டும் யார்கிட்ட இருக்கும்? சத்து அப்படின்னா நிலைத்த தன்மை. இந்த நிலைத்த தன்மை யாருக்கிட்ட இருக்கும்? நிலைத்த தன்மை மட்டும் இருக்கக்கூடிய பொருள் எது அப்படின்னா எது? இறைவனா? சரியா போன அமர்வு வரலன்னு நினைக்கிறேன். சிவமா? நல்லா கவனிங்க. சத்து மட்டும் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. சத்துனா நிரந்தர தன்மை மட்டும் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. அந்த பொருளுக்கு பேர் என்ன? நம்ம பாக்குற இல்ல 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 கவனிங்க. அதனாலதான் திரும்ப போன வாரம் தான் சொன்ன மாதிரி ரிப்பீட் பண்ண வேணாம்னு நினைச்சேன். பரவாயில்ல, திரும்ப ரிப்பீட் பண்ணலாம். சத்து என்பது பாசப்பொருள் மட்டும் இருக்கிறது பேர் சத்து. பாசம் என்பது நிலைத்திருக்கும், ஆன்மாவும் நிலைத்திருக்கும், இறைவனும் நிலைத்திருப்பார். இது 3மே என்ன பண்ணுவாங்க? நிலைத்திருப்பாங்க. ஜாக்கியா?
சத்து என்பது சத்து மட்டும் இருக்கிற ஒரு பொருள் எது? பாசம். சத்து மட்டும் இல்லாம அது கூட கொஞ்சம் போல அறிவு மட்டும் இருக்கும், அது பேர் என்னது? சத்தும் சித்தும் மட்டும் இருக்கும், அது பேர் என்னது? அதுக்கு பேர் தான் ஆன்மா. எல்லாரும் பேப்பர் எடுத்துக்கங்க. எல்லாரும் பேப்பர் எடுத்து பதி, பசு, பாசம் போட்டுக்கோங்க. பாசத்துக்கு நேரா சத்து மட்டும் போட்டுக்கோங்க. பாசத்துக்கு நேரா சத்து மட்டும் போட்டுக்கோங்க. அடுத்து பாசத்துக்கு நேரா சத்து போட்டுட்டீங்களா? சரி, பாசத்துக்கு நேரா சத்து எழுதிட்டீங்களா? ரைட். ரெண்டாவது பசு, பசுக்கு நேரா சத்து கூட்டல் சித்து போட்டுக்கோங்க. அதுக்கு என்ன இருக்கும்? சத்து இருக்கும், நிலைத்த தன்மையும் இருக்கும், அதே சமயத்துல என்ன இருக்கும்? கொஞ்சம் போல அறிவு இருக்கும். எதுக்கு சித்து இருக்காது? எதுக்கு சித்து இருக்கா? சித்துனா அறிவு சாமி, சித்துனா அறிவு. சித்து எதுக்கு இருக்காது? பாசப்பொருளுக்கு. பாசப்பொருளுக்கு இருக்காது. பாசப்பொருள் சத்து மட்டும்தான். ஆனா நம்முடைய ஆன்மா சத்து கூட்டல் சித்து, சத்தும் இருக்கும் சித்து இருக்கும். அடுத்து இப்ப பதி போட்டுங்க. பதி, பதிக்கு நேரம் என்னது? சத்து கூட்டல் சித்து கூட்டல் ஆனந்தம். சத்து கூட்டல் சித்து கூட்டல் ஆனந்தம். அப்போ சிவபெருமான் கிட்ட என்ன இருக்கு? அவனும் நிலைக்க தன்மையா இருப்பான், அவங்கிட்டையும் அறிவு இருக்கு. ஆனா அவன்கிட்ட என்ன எக்ஸ்ட்ரா இருக்கு? ஆனந்தம் இருக்கு. இப்ப சத்து இருக்கும் சித்து இருக்கும், ஆனா ஆனந்தம் இருக்காது. அது யாரு? ஆன்மா. ஆன்மா. சத்து மட்டும்தான் இருக்கும், சத்து மட்டும்தான் இருக்கும், வேற சித்து இருக்காது, ஆனந்தம் இருக்காது. அது யாரு? பாசப்பொருள். பாசம். பாசம் என்ன? ஜடப்பொருள். பாசம் என்ன? சடப்பொருள். சடப்பொருள்கள் எல்லாமே சத்து பொருள். பாசம் என்ற பொருள் எல்லாம் சத்து பொருள். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா எல்லாரும்? சரி, அப்போ முக்கியமான செய்தி, ஆனந்தம் யார்கிட்டதான் இருக்கு? ஆனந்தம் யார்கிட்டதான் இருக்கு? சிவன் கிட்ட மட்டும்தான் இருக்கும். சிவன் பதி ஒருவன் தான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பதி நிறைய பேர் கிடையாது. பதி என்பவன் ஒருவனே. பதி யாரு? பதி யாரு சாமி? சிவன் ஒன்ன தவிர வேற பதி இருக்கா உலகத்துல? யாராவது இருக்காங்களா? சிவனுக்கு ஒப்பாரா மிக்காரா யாராவது இருக்காங்களா? அப்போ ஆனந்தத்துக்கு சொந்தக்கார யாருன்னா சிவன் தான். சிவத்துக்கிட்ட இருக்கிறதுக்கு பேருதான் ஆனந்தம். சிவத்துக்கிட்ட இருக்கிற பேருதான் ஆனந்து. சிவத்துக்கிட்ட இருக்கிறவன் தான் ஆனந்தம். அதனால நினைச்சுக்க, எங்க அப்பா பேர் வச்சிருக்கு. இல்ல வேற யாருக்கிட்டையும் இல்ல, பொருத்தமா வச்சுக்காங்க ஐயா. நினைச்சுக்குவேன் என்னடா எதுக்குடா ஆனந்தம் பேர் வச்சிருக்காரு, எதுக்கு ஆனந்தம் பேர் வச்சிருக்காரு எங்க அப்பச்சி அப்படி நினைச்சா, எங்க வீட்டுல அப்பா பேரு அன்பழகன். அடுத்த நான் பிறந்தனால ஆவணால பேர் வைக்கணும்னு நினைச்சாரு எங்க அப்பா, அதனால ஆனந்த் அடிச்சு வச்சுட்டாங்க. அடுத்து மூணாவது ஒரு குழந்தை, பெண் குழந்தைனால இளவரசி ஈ வச்சாங்க. நாலாவது ஒரு குழந்தை எங்க வீட்டுல, அது பேரு சுகன்யா. ஈஸ்வரி வைக்கிறான் எங்க அப்பா, ஏன்னா ஈயனால. ஆமா, ஆனா அவனா அக்கனான்னு பெரிய வச்சுட்டே போவாரு இவரு. சும்மா இருக்கப்பா, நீங்க எங்களுக்கு தான் ஆனந்தன் பேர் வச்சீங்க, தங்கச்சி கடைசி தங்கச்சிக்கு ஈஸ்வரின் பேர் வைக்கலாம்னு நினைச்சது. நான் தான் பேர் வைப்பேன்னு சொல்லி சுகன்யான்னு அடியன் பேர் வச்சேன். சோ அந்த மாதிரி ஆனந்துன்னு ஏன் பேர் வச்சீங்க ரொம்ப நாளா கேட்டிருந்தேன். ஆனா இந்த அர்த்தம் புரிஞ்சப்போ தெரிஞ்சோ தெரியாமலும் சிவபெருமான்டம் மட்டும்தான் ஆனந்தம் இருக்கு, வேற யாருக்கிட்டே இருக்காது. வேற யாருக்கிட்டே இருக்காது. அவங்கிட்ட போறவங்களுக்கு அவன் கொடுப்பான், அள்ளி கொடுப்பான் ஆனந்தத்தை, அவ்வளவுதான். அவன் மட்டும்தான், அவனால மட்டும்தான் கொடுக்க முடியும் ஆனந்தத்தை. அதனாலதான் பேரானந்தம் பாடி பூவல்லி. பேரானந்தத்தை கொடுக்கின்ற ஒரே ஒருவன் யாரு? பேரானந்தத்தை கொடுக்கின்ற ஒரே ஒருவன் சிவபெருமானை தவிர வேற எதுவும் இல்ல. அதுவும் அவன் நடம் செய்கின்ற திருக்காட்சி என்பது ஆனந்தத்தை தரும். அதுவும் திருவாரூர் திருப்பெருந்துறையில தேர்ல ஏறி நடம் செய்கின்ற பெருமானுடைய திருவடி தரிசனம் என்பது நமக்கு பேரானந்தத்தை தரும். சிவபெருமான் கிட்ட மட்டும்தான் ஆனந்தம் இருக்கு. தயவு செய்து இன்னொரு ஏஜென்சில ஆனந்தம் கிடைக்கும்னு சொல்லி காசு கட்டி ஏமாந்து போயிடாது. இன்னொரு ஏஜென்சில ஆனந்தம் கிடைக்கும்னு சொல்லி பணத்தை கட்டி ஏமாந்துடாதீங்க. அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல, கம்பெனி பொறுப்பு கிடையாது. ஒரே ஒருத்தன்ட்ட மட்டும்தான் ஆனந்தம் இருக்கு, அவன் சிவன் தான். சிவத்தை தவிர வேற பொருள் ஆனந்தம் கிடைக்கும் நீங்க போயிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மா அதுல இருக்க வாய்ப்பே கிடையாது. அது டூப்ளிகேட் ஆனந்தம். அது 2 நாளைக்கு ஜாலியா இருக்கும். இந்த அம்மா கல்யாணம் முடிஞ்சு முத வீட்டுக்குள்ள போறப்போ வீடு அரண்மனை மாதிரி இருக்கும். ஆகா சூப்பர் வீடு. மாமியார் எப்படி இருப்பாங்க?
ராணி மாதிரி இருப்பாங்க. அம்மா வாம்மா, 2 நாளைக்கு எந்த வேலையும் செய்யாதம்மா, உன்னை மக மாதிரி பார்த்துட்டு இருக்கணும். ஆனந்தம், ஆஹா ஆனந்தம் கொடுக்குற இடம் திருவாசனையில. ஆனந்தம் இது திருவாசனையில ஆனந்தம் வந்து சிவன் சொல்லிட்டான். ஆஹா, எங்க மாமியார் தான் ஆனந்தம் கொடுக்குறாங்க. எவ்வளவு பாருங்களேன், எவ்வளவு பெரியவங்க ஆனந்தம் கொடுக்குறாங்களே அப்படின்னு இந்த அம்மா நம்பி உள்ள போகும். 3வது நாள் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, ஆமா காஃபி போடுமா அப்படின்வாங்க. இந்த பொண்ணு லிட்டில் பிரின்சஸ் அதுபடியே வளர்த்துருப்பாங்க. காஃபி போடுறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம இந்த புள்ள தவிச்சிட்டு இருக்கிறப்போ அப்ப ஒரு வார்த்தை வரும், இதை கூட உங்க வீட்டுல சொல்லி தரலையான்றப்ப இந்த பிள்ளைக்கு அடிச்சிருந்தா கூட பெருசா தெரிஞ்சிருக்காது. எங்க அப்பா அம்மாவை பத்தி பேசிட்டாங்களேன்னு அன்னைக்கு வரும். அப்போ 2 நாள் பட்ட ஆனந்தத்துக்கு எக்ஸ்பைரி டேட்டு 3வது நாள். நீங்க எல்லா ஆனந்தத்துக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்கு, அதுதான் டூப்ளிகேட் ஆனந்தம். தங்கத்துக்கு எக்ஸ்பைரி டேட் கொடுத்து யாராவது கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க வாங்குற தங்கத்துக்கு நீங்க வாங்கிட்டு போறீங்கல்ல, ஒரு 4 கிராம் தங்க மோதிரம் வாங்கினீங்கல்ல, இது 2 வாரத்துல பிளாக்கா மாறிடும் அப்படின்னு எக்ஸ்பைரி டேட் கொடுத்தா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சாமி? அது டூப்ளிகேட். இப்ப புரிஞ்சுங்களா? ஏன் மற்ற ஆனந்தத்துக்கெல்லாம் நம்ம டூப்ளிகேட் சொல்றோம்னா, நீங்க வீட்டுக்காரர்கிட்ட பெறுகின்ற ஆனந்தமா இருக்கட்டும், பிள்ளைங்கிட்ட பெற ஆனந்தமா இருக்கட்டும், நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பெற ஆனந்தமா இருக்கட்டும், யார்கிட்ட பெற ஆனந்தமா இருந்தாலும் அதுக்கு எக்ஸ்பைரி டேட் உண்டு. அதனால அது டூப்ளிகேட் ஆனந்தம். சிவபெருமான்கிட்ட பெறுகின்ற ஆனந்தத்துக்கு மட்டும் எக்ஸ்பைரி டேட் கிடையாது. அதனாலதான் அது பேர் பேரானந்தம். அதனால சிவத்தினுடைய திருவடி தான் நம்ம பற்றணும். இந்த டூப்ளிகேட்டை வாங்கி என்ன பண்ண போறோம்? வாங்கியாச்சு, வேற வழி இல்லை, கொஞ்ச நாள் போட்டிருப்போம், அவ்வளவுதான். போட்டுட்டா கொஞ்ச நாள் கழிச்சு கழட்டி கொடுத்துரும். ஆனா எங்க அப்ப சிவபெருமானுடைய திருவடியை நோக்குவதுதான் பேரானந்தம் பாடி பூவல்லி கொய்யாமோ என்று சொல்லி இந்த பாடலை நாம் நிறைவு செய்தோம். ஆக நாத மாயை என்பது என்ன? நாதம் என்றால் கேட்கின்ற ஒளி. எல்லா ஒளியும் கேட்கும் ஒளியில் எல்லாம் நந்தலாலா நிந்தன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா, காக்கை சிறகினிலே நந்தலாலா நிந்தன் கரிய நிறம் தோன்றுதடா நந்தலா. கேட்கும் ஒளியிலெல்லாம் நந்தலாலா, கேட்கிற ஒளியிலெல்லாம் சிவபெருமானுடைய திருவொளியாகவும் குருநாதருடைய ஒளியாகவும் இருக்கிறதுதான் நாதத்திலிருந்து நாம் நீங்குவதே தவிர, நாதத்திலிருந்து நீங்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு குருநாதர் பேசுற ஒளி நமக்கு காதுல கேட்க ஆரம்பிச்சிருச்சுனாலே நமக்கு விடிவு காலம் வந்துருச்சு, நமக்கு பேரானந்தம் கிடைக்க போகின்றது. விட்டில் பூச்சி போல இந்த சிற்றானந்தத்துல மூழ்கி தங்களை தொலைத்துக் கொள்ள வேண்டாம் அப்படிங்கறத அடியன் ஒரு பெரிய விஷயமா சொல்லி உள்ள போகலாம். அடுத்த பாடல் அத்தி உரித்து அது போர்த்தருளும் பெருந்துரையான் பித்த வடிவு கொண்டு அப்படிங்கிற பாடலை பாடலாம். இன்றைய தினம் பாடுவதற்கு அடியன் கலாவதி தியாகராஜன் அம்மா அவர்களை அழைக்கிறேன். சாமி பாட முடியுங்களா? 19வது பாடலுக்குள்ள போறோம் இப்ப நம்ம. அம்மா அழைக்கிறேன். அத்தி உரித்தது போத்தருளும் பெருந்துரையான் பித்த வடிவு கொண்டு இவ்வுலகில் பிள்ளையும் முத்தி முழு முதல் உத்தர கோச மங்கை வள்ளல் புத்தி புகுந்தவா பூவல்லி கொய்யாமோ, புத்தி புகுந்தவா பூவல்லி கொய்யாமோ. அடுத்தபடியா ராகவன் ஐயாவை அடியர் அழைக்கிறேன். ஐயா அத்தி உரித்து அது பாட முடியுங்களா சாமி? ஐயாவுக்கு பாட முடியுங்களா? இப்பொழுது வாய்ப்பு இருக்குதுங்களா ராகவன் ஐயா? சாமி திருமுக தரிசனம் கொடுப்பீங்களா? நேரம் இருக்கும். அத்தி முறித்தது போர்த்தருளும் பெருந்துரையான் பித்த வடிவு கொண்டு இவ்வுலகில் பிள்ளையுமாம் முக்தி முழு உத்தர கோச புக்தி புகுந்த பூவல்லி கொய்யாமோ. திருச்சிற்றம்பலம்.
சிவ அடுத்து மூணாவதா ஒரே ஒருத்தவங்க மட்டும் பாட சொல்லிட்டு நம்ம உள்ள போயிடலாம். அம்மா மதியலாமா வாய்ப்பு இருக்குங்களா சாமி? ஒரு பாடம் அப்படிங்களா? திருச்சிற்றம்பலம். அத்தி உரித்தது போர்த்தருளும் பெருந்துரையான் பித்த வடிவு கொண்டு இவ்வுலகில் பிள்ளையுமாம் முத்தி முழு மூதல் உத்தர கோசமங்கை வள்ளல் புத்தி புகுந்தவா பூவள்ளி கொய்யாமோ புத்தி புகுந்தவா பூவள்ளி கொய்யாமோ. திருச்சிற்றம்பலம். இந்த இது வந்து இந்த பாடல் வந்து நமக்கு நல்ல நிறைய மாயைகளை நம்ம நீக்கினாலும் கூட இந்த பாடல் நமக்கு வடிவு மாயை, அதாவது பித்த வடிவு என்ற வடிவு மாயையை நீக்குகின்றது. வடிவு மாயை, வடிவம் என்றால் பொருள், அந்த பொருளுக்கான வடிவம் இருக்கு இல்லையா, அந்த வடிவ மாயையை நீக்குகின்றது. வடிவம் நாம் பார்க்கிற எல்லாத்துக்கும் ஒரு மாயை இருக்கு. அப்போ இந்த மாயை எங்க ஆட்சி செய்யுது, எது மூலமா நம்மளை ஆட்சி செய்யுது? நல்லா கவனிக்கிறேன், ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும், ஒரு நிமிடம் மட்டும் கவனிங்க எல்லாரும். மாயைன்னா என்னது? இந்த உலகம் தான் மாயை. நல்லா தெரிஞ்சு, பெருசாலாம் யோசிச்சுக்க வேணாம், ரொம்ப மாயைக்கிறவங்க பெருசா கிளாஸ் இருக்கு. இந்த உலகம் தான் மாயை. இந்த உலகம் நம்மளை இன்டர்ஃபரன்ஸ் பண்ணுது. இந்த உலகம் நம்மளை ஆட்சி செய்யுதுல. எது மூலமா ஆட்சி செய்யுதுன்னா அதனுடைய வடிவத்துலதான் ஆட்சி செய்யுது. நம்மள மயக்குது இல்லையா, நம்மள பெருசா சிறுசா கண்ணமா நினைக்க தோணுது, உயர்வா நினைக்க தோணுது, எல்லாம் தோணுது. நல்லா கவனிங்க, முக்கியமான செய்தி சொல்ல போறேன், முக்கியமான செய்தி. அப்போ இந்த வடிவு என்ற மாயை நமக்குள்ள இருக்கு. எல்லாரும் ஒண்ணு யோசிச்சுக்கோங்க, அது வடிவு என்ற மாயை. வடிவு என்ற மாயையை நீக்குகிறது. எல்லாருக்கும் ஒரு சின்ன டாஸ்க். எல்லாருக்கும் இப்போ ஒரு சின்ன டாஸ்க். என்ன பாதி பேர் தெரியல எனக்கு, புவனேஸ்வரி அம்மா தெரியல, முரளி ஐயா தெரியல, கண்ணன் ஐயா இவெல்லாம் எங்க போயிட்டீங்க? எனக்கு அங்கர்கண்டி அம்மா தெரியல, குழந்தைகள் ஐயா எல்லாம் எங்க போயிட்டீங்க? பேமாமாவே வரல. சாமி, குருமூர்த்தி சாமி, உங்க முகத்தை காட்டுங்க சாமி. முக்கியமான டாஸ்க் கொடுக்குறப்ப எல்லாரும் இருந்தா தான் நல்லா இருக்கும். ராகவன் சாமி எல்லாம் காட்டலாம். இப்போ உங்களுக்கு என்ன டாஸ்க்னா, ஒண்ணு சொல்ல போறேன். நீங்க வந்து இப்போ முக்கியமான செய்தி, இப்போ நமக்கு என்ன வருதுன்னா, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன், நீங்க அதை மனசுல யோசிச்சுக்கணும். நான் வந்து இந்த கிராண்ட் மாஸ்டர் விளையாட போடல. ஐயோ, இவன் கிராண்ட் மாஸ்டர் விளையாட போறான், நம்ம மனசுல என்ன நினைச்சிருக்கோமோ அதை சொல்ல போறான் போல அப்படின்னு நினைக்காது. எந்த மாதிரி விளையாட்டு இல்ல, இது நார்மலான விளையாட்டு தான். என்ன சொல்ல போறோம்னா, எல்லாரும் நான் சொல்றத கொஞ்சம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ நான் உங்ககிட்ட தங்கம் அப்படின்னு சொல்றேன், மனசுல நினைச்சுக்கிட்டீங்களா? ரெண்டாவது கூழாங்கல் அப்படின்னு சொல்றேன், நினைச்சுக்கிட்டீங்களா? நினைச்சுக்கிட்டீங்களா? தங்கம் கூழாங்கல் அப்படின்னு நினைச்சிட்டோம். ரெண்டு பொருள் இருக்கா, நினைச்சுக்கிட்டோமா? ரெண்டையும் நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டோம். இப்போ தங்கம் அப்படின்ன உடனே நான் உங்களுக்கு இப்போ 1.5 கிலோ தங்கம் தரேன். இப்ப நான் உங்க எல்லாருக்கும் 1.5 கிலோ தங்கம் தரேன். அப்படிங்கிறப்போ சரி, நல்லா இருக்கு. நான் 1.5 கிலோ கூழாங்கல் தரேன். இனிமே உங்க எல்லாருக்கும் ஒரு பார்சல் 1.5 கிலோ கூழாங்கல் தரேன். அப்படிங்கிறப்போ நாயா கூழாங்கலை வச்சு நாங்க என்ன பண்ண போறோம்? தங்கம் கொடுத்தாவது உபயோகிக்கலாம். ரெண்டுமே மண்ணுல இருந்து தான் விளைஞ்சது. நல்லா அது மூலக்கூறு மண்ணுதான் ஆதாரம். இப்போ நான் மண்ணுன்னு கூழாங்கல்னு சொன்ன உடனே எனக்குள்ள ஒரு வடிவம் வந்துருச்சு. நான் முக்கியமான செய்தி தான் சொல்ல போறேன். ஒரு 3 நிமிடம் கூட தான் போதும். நான் கூழாங்கல்னு சொன்ன உடனே ஒரு வடிவம் வந்துச்சு. வடிவத்தினால எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. அந்த எண்ணத்தினால எனக்கு ஒரு மனசுல ஒரு விஷயம் வந்துச்சு, அது போயிடுச்சு. அடுத்து இப்ப தங்கம் நான் சொன்ன உடனே என்னாச்சு? தங்கம்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. தங்கத்தை நான் சிமுலேட் பண்ண மைண்ட்ல, அதுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, அதை பத்தி நான் செஞ்சேன். ஆக இந்த தங்கம் நமக்கு எப்படி? கூழாங்கல் உயர்வா தங்கம் உயர்வா? உண்மையை சொல்லணும், சும்மா அந்த இதெல்லாம் இந்த சத்தாக்கி தங்கம் தான் உயர்வு. தங்கம் தான் உயர்வு, கூழாங்கல் உயர்வு இல்லை. ஏன் அப்படின்னா நமக்கு ரெண்டுமே தங்கத்தை பயன்படுத்த போறோம், கூழாங்கலை பயன்படுத்த மாட்டோம். உண்மைதான சாமி? தங்கத்தை பயன்படுத்த போறோம், கூழாங்கலை நம்ம எப்பயுமே பயன்படுத்துறது இல்ல. அதனால நம்ம தங்கம் உயர்வு. ஆனா அடியார்களுக்கு எப்படி? ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். அடியார்கள் எப்படின்னா ஓடு, திருவோடு, அதாவது நார்மலா ஓடு, வீட்டுல கூரை ஓடு, செம்பொன் ரெண்டையுமே என்ன பண்ணுவாங்க? ஒண்ணுதான். அவங்க ரெண்டுமே மண்ணில் விளைஞ்சதுதான்.
அதனால அவங்க காரணம் என்னன்னா அவர்கள் வடிவத்தை அழித்து கொண்டார்கள். மனசுல இருக்கக்கூடிய வடிவத்தை அழித்து கொண்டார்கள். நல்லா கவனிக்கணும். இந்த ஒரு செய்தி சொல்வதற்காகத்தான் இன்றைய நாள் முழுதும் தவம் செய்து காத்திருந்தேன் உங்க எல்லார்கிட்டையும் பேசுவதற்கு. ஒரே ஒரு செய்தி, இந்த வடிவம் எப்படி வருகின்றது நம்ம கிட்ட, இந்த வடிவ மாயை தான் நம்ம இந்த பாட்டுல நிக்கிறார் சுவாமி. இந்த வடிவம் எப்படி வருகின்றது நமக்குள்ள அப்படின்னா நம்மளுடைய தரவுகள் மூலமாக, நம்ம சேர்த்து வச்சிருக்க டேட்டாஸ் இருக்கு இல்லையா, அதுதான் தரவுகள் மூலமாக நமக்குள்ள வந்திருக்கு. தரவுகள் மூலம் நம்ம சேர்த்து வச்சிருக்க டேட்டாஸ் தான் நம்ம பல இடங்கள்ல சேர்த்து வச்சிருக்கக்கூடிய பல இன்ஃபர்மேஷன் டேட்டா இருக்கு இல்லையா, பல செய்திகள் நம்ம முள்ளுக்குள்ள மண்டைக்குள்ள வச்சிருக்கோம்ல, அந்த மண்டைக்குள்ள வச்சிருக்கிற அந்த விஷயம் தான் என்னவாயிருக்கு, வடிவமாக வருகின்றது, வடிவத்துக்குரிய பொருளாகவும் வருகின்றது. புரியுதுங்களா? இந்த ஊரை பொறுத்த வரைக்கும், எத்தியோப்பியாவை பொறுத்த வரைக்கும் 50 பவுன் 100 பவுன் எல்லாம் போட்டு கட்டி கொடுக்குற பழக்கம் எல்லாம் கிடையாது பிள்ளைங்களுக்கு. சொல்ல போனா யாரு பெண் குழந்தை வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஆண்கள் வந்து கொஞ்சம் பணம் கொடுத்துதான் வாங்கணும். இவங்க மேக்சிமம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு சின்ன செயின் வச்சிருப்பாங்க. இவங்களுக்கு நீங்க இவங்க ஊரை பொறுத்த வரைக்கும் 10 கிலோ தங்கத்தை ரோட்ல வச்சாலும் யாரும் எடுக்க மாட்டாங்க. ஏன்? இவங்களோட தரவுல அதுக்கு பயன்பாடு இல்லை. அது வந்து பெரிய விஷயம் இல்லை. ஆனா ஒரே ஒரு மொபைல் போன் மட்டும் வெளியில வச்சுட்டு வந்துட்டீங்கன்னா வெளியே கூட வைக்க வேணாம், லேசா அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் தெரிஞ்சதுன்னா அது இவங்களுக்கு பெரிய விஷயம். காரணம் என்னன்னா இவர்களுடைய தரவு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் பெருசு. தங்கம் தம்மா துண்டு, நீங்க 15 கிலோ தங்கம் போட்டுட்டு நீங்க எதுக்குள்ள ஏறி வரலாம், சாதாரண பஸ்ல ஏறி போயிட்டு வரலாம், ஒன்னும் உங்களை யாரும் செய்ய மாட்டோம். நம்ம ஊர்ல 15 கிலோ தங்கத்தை போட்டு நம்ம ஏறி வந்து என்ன ஆகும், பஸ்ல எந்த சோழி முடிஞ்சு, அவ்வளவுதான், இறங்குறப்ப சோழி முடிஞ்சு. என்ன காரணம்? அங்க இருக்கிற மக்களுக்கு தங்கம். இன்னும் நீங்க உள்ள போறீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் நீங்க ஜெர்மன், டென்மார்க் அந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் போனீங்கன்னா அங்க தங்கம் கூட இல்ல, டைமண்ட் தான், அதுவும் சின்னதா யூஸ் பண்ணுவாங்க. வேற பெருசாலாம் அவங்களுக்கு அதுல பெரிய நாட்டமே கிடையாது. அவங்க ட்ரெஸ்ஸிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ட்ரெஸ் தான் அவங்களுக்கு பெருசு, அப்படிதான் நினைப்பாங்க. அந்த மாதிரி சரி. அப்ப என்ன சொல்ல வரோம்னா இந்த உயர்வு தாழ்வு பெருசு சிறுசு என்பதெல்லாம் எதுனா நம்ம மைண்ட்ல வச்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ல வருது. அப்ப இந்த உருவம் என்ற வடிவம் என்பது எங்க வருது அப்படின்னா வடிவத்துக்கு நீங்க வெளில பார்க்கலாம். நீங்க பார்க்கும்போது ஒரு வடிவம் உங்க கண்ணுக்குள்ள வரும் இல்லையா, அது பார்க்கலாம். ஆனா அது உள்ளுக்குள்ள போய் ப்ராசஸ் ஆகுது இல்ல, உள்ளுக்குள்ள போய் ப்ராசஸ் ஆகி இது நல்லதா கெட்டதான் முடிவு எடுக்குது இல்லையா, அது நீங்க வச்சிருக்கிற டேட்டாவை பொறுத்து, உள்ள வச்சிருக்கிற டேட்டா பொறுத்து. ஆக ஓடும் செம்பனும் நமக்கு வேற வேறையா தெரியுதுன்னா நம்ம டேட்டா இன்னும் அடியார்கள் டேட்டா லிஸ்ட்ல மாறலன்னு அர்த்தம். தங்கம் நமக்கு பெருசா இருக்கு, கூழாங்கல் சின்னதா தெரியுது அப்படின்னா நாம இன்னும் அடியார்களுக்குன்னு ஒரு டேட்டா ஷீட் இருக்குல்ல, அதை நம்ம உள்ள போடல, உள்ள மண்டைக்குள்ள போடல. நாம வெளியில தான் சொல்றோம் நான் அடியாருங்க, என்னை போன்ற சிறந்தடியார்கள் உலகத்துல இருக்க முடியுமான்னு நம்ம வெளியில என்னதான் நம்ம வந்து போட்டாலும் உள்ளுக்குள்ள ஷீட் இருக்கு இல்லையா, டேட்டா ஷீட்டு, அது போடல. அப்போ அது போடாத வரைக்கும் இது வேஷம் தான், நான் போடுறதெல்லாம் வேஷம் தான். அந்த டேட்டா அதுதான் வடிவ மாயை நீக்குகின்றது. இந்த வடிவம் என்ற மாயை எங்க இருக்குன்னா நம்ம கிடைக்கக்கூடிய, சரி இப்ப சாமி 25 நான் எனக்கு வயசு 40 ஆகி போச்சு, 40 வயசு வருஷமா மண்டைக்குள்ள டேட்டா போட்டேன், இப்ப என் மண்டையை உடைச்சா டேட்டா எடுக்க முடியும்? என் டேட்டா எனக்கு பிக்ஸ் ஆயிடுச்சு, தங்கம் தான் பெருசுன்னு பிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப நான் எப்படி என் டேட்டாவை அடியார் டேட்டாவை மாத்துறேன்? அதையும் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா ஈஸியா இருக்குமே, எங்களுக்கு ஈஸியா இருக்குமே அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே கிடையாது. ஒரு டேட்டாவை அழிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நார்மலா நீங்க ரெக்கார்ட் பண்றீங்கல்ல, பென் டிரைவ், இப்ப எல்லாரும் சிடிஸ் பாத்துறீங்களா, சிடிசி ரெக்கார்டு இதெல்லாம் பண்றீங்களா, ரெக்கார்டு நம்ம ஹார்ட் டிஸ்க் இதுக்குள்ளெல்லாம் நீங்க டேட்டா, எனக்கு புரியுதுங்களா நான் சொல்றது? ஏன்னா எல்லாத்துக்கும் சில பேருக்கு புரியலாம், புரியாம போகும். இப்ப நார்மலா பென் டிரைவ் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க, பென் டிரைவ் ஹார்ட் டிஸ்க் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. நீங்க ஹார்ட் டிஸ்க்ல நல்லா கவனிக்கணும், அடியன் டெக்னிக்கலா சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஹார்ட் டிஸ்க்ல டேட்டாவை எப்படி எரேஸ் பண்ணுவாங்கன்னா நல்லா கவனிக்கணும், ரொம்ப முக்கியமான செய்தி. ஹார்ட் டிஸ்க்ல டேட்டா எப்படி எரேஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு டேட்டா ஸ்டார்டிங் எப்போ ஒரு பிளாக் இருக்கும், எண்டிங் எப்போ ஒரு பிளாக் இருக்கும், 2 பிளாகை எடுத்துருவாங்க, அவ்வளவுதான். இப்போ அதுக்கு முதலும் இல்ல முடிவும் இல்லைன்ற அந்த விஷயத்தை எடுத்துட்டோம்னா அந்த டேட்டா அனாத டேட்டாவை மாறும். அந்த டேட்டாவுக்கு அட்ரஸ் இருக்காது, அட்ரஸ் இல்லாத டேட்டாவை மாறிடுச்சுன்னா அது அழிந்த டேட்டா. அதுக்கப்புறம் நீங்க அது எழுதுவீங்களா, அப்ப அது அந்த டேட்டாவை ரீட் பண்ணாது, உள்ளுக்குள்ள அழிஞ்சதுன்னு மாறும். ஆனா அந்த டேட்டா உள்ளுக்குள்ளதான் இருக்கும். அப்போ ஒரு இன்ஃபர்மேஷனை டெலீட் பண்றது என்பது அதனுடைய ஆதி அந்தத்தை பிடுங்கி எடுத்தால் மட்டும்தான் சரியாகும்.
நமக்குன்னு ஒரு ஆதி அந்தம் இருக்கு இல்லையா, நமக்குன்னு ஒரு ஆதி அந்தம் இருக்கு இல்லையா, நமக்குன்னு ஒரு முதல் நான் இப்படிப்பட்டவன்னு எனக்கு ஒரு வரையறை எல்லை இருக்கு இல்லையா, அந்த எல்லை கோட்டை நம்ம அழிக்காத வரைக்கும் முன்னாடி வச்சிருக்கிற எந்த டேட்டா. இன்னொரு முக்கியமான செய்தி, நம்ம ஒரு பென்டிரைவ் 16 GB தான் தாங்கும். நான் மேல எழுதணும்னா டெலிட் பண்ணணும். இப்ப அதுக்கு மேலேயே இன்னொரு டேட்டாவை எழுதுனேன்னா அந்த டேட்டா டெலிட் ஆகும். நல்லா கவனிங்க, ஒரு ரெண்டு வகையில டேட்டா அழிக்கலாம். ஒண்ணு அதனுடைய ஆதி அந்தத்தை புரிந்துற மூலமா, இல்ல அப்படின்னா அந்த டேட்டாவுக்கு மேல இன்னொரு டேட்டாவை எழுதுறது மூலமா. ஆக இத்தனை 40 வருஷமா 50 வருஷமா 60 வருஷமா எழுதின டேட்டாஸை அழிக்கணும்னா அதுக்கு மேல உள்ள டேட்டாஸை நம்ம எழுதணும். என்ன எழுதணும்? தினமும் எழுதணும், மறக்காம எழுதணும், சொல்லி சொல்லி எழுதணும். என்ன? ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். எனக்கு ஓடும் செம்பொன்னும், ஏன்னா நான் சங்கத்தை பயன்படுத்துறதுனாலதான் எனக்கு வருது. தங்கத்தின் மூலமாக தங்கமாகிய செம்பொன். சரி, நான் என்ன சொல்றேன், தங்கத்தை பயன்படுத்துங்க கால நாளைக்கு தான். ஆனா தங்கமா நிக்கிற சிவபெருமான் செம்பொன் மேனியனா இருக்கானே, அவனை பயன்படுத்துறோமா? இது தங்கத்துக்கும் மேல உள்ள பொருள் இல்ல, அது தங்கத்துக்கும் மேல உள்ள பொருள். அந்த பொருளை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா இந்த பொருளை என்ன தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ, உந்த நங்கத்திலே ஒரு அப்படி அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா, நீங்க தங்கத்தை விட அந்த மனிதர் பெரியவர்னு காட்டிருப்பாங்க. அந்த அன்பு மிக்க மனிதவர் பெரியவர்னு காட்டும். அப்போ அந்த எண்ணம் எப்ப ஏற்படும்னா அந்த பிரியம் யார் மேல வைக்கிறோன்றது. அப்போ நம்மளுடைய அந்த முக்கியமான அந்த அன்பு, நம்மளுடைய ஆதி அந்த மற்ற நிலை, நம்மளுடைய தரவுகள் எல்லாத்தையும் மாற்றணும்னா நிறைய உங்க தரவுகள் நல்ல தரவுகளாக இன்னையில இருந்து எழுத ஆரம்பிச்சா கூட போதும். இன்னையில இருந்து நீங்க நம்ம தரவுகள் மேலேயே திரும்ப திரும்ப எழுதணும். நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? புது பேஜ்ல எழுதிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? நல்லா கவனிங்க, முக்கியமான செய்தி. நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா புது பேஜ்ல எழுதிட்டு இருக்கோம். ஒரே ஒரு நிமிஷம் முக்கியமான காலு. ஆக நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா புது பேஜ்ல எழுதிட்டு இருக்கோம். அதனாலதான் பழைய தரவுகள் போகல. பழைய தரவுகள் போகாம அப்படியே இருக்கு. புது பேஜ்ல நம்ம என்ன பண்றோம்? தங்கத்தையும் நல்லா வச்சுக்கிட்டு சிவபெருமானையும் சைட்ல எழுதிட்டு இருக்கோம். இப்படி எழுதுறதுனாலதான் கடைசி வரைக்கும் நமக்கு நம்ம சிவனடியாருக்கு நாம எழுதுன பேஜுக்கு மேலேயே எழுதுங்க. தங்கம் என்ற எழுதின பேஜுக்கு மேல எழுதி புது தரவுகளா இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய தரவுகள் தான் முக்கியம், மற்ற தரவுகள் எல்லாம் தேவையில்லைன்ற அளவுக்கு நம்ம நிறைய அவனை பத்தின தரவுனா இன்ஃபர்மேஷன் வரக்கூடிய தரவுனா இன்ஃபர்மேஷன். அவனை பத்தின செய்திகளை முழுவதுமா நீங்க கேட்க 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 ஒவ்வொரு செய்தியும் உங்களை என்ன பண்ணும்? கொஞ்சம் கொஞ்சமா குலைத்து தங்கமாகவே உங்களை மாற்றிவிடும். அதனால சிவனை சார்ந்த செய்திகளை கேட்பதினாலே இந்த உலகத்தினுடைய வடிவு என்ற மாயை நாம் நீக்க முடியும். சிவனுடைய உருவையே சிந்திப்பதினாலே இந்த உலக உரு என்ற மாயை நாம் நீக்க முடியும். அதனாலதான் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவினுடைய உருவை சிந்திக்கும் போது உலகத்தினுடைய உரு தானாகவே அழிந்து விடும். அந்த உரு மட்டும் கிடைச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணிடலாம்? இந்த வடிவு மாயை நீக்கி விடலாம். இன்னொன்னு, மந்திரத்தை என்ன சொல்லுவோம்? உரு போடுறதுன்னு சொல்லுவோம். மந்திரத்தை பாக்குறீங்களா? உரு போடுறது. ஏன்னா பார்க்கவே முடியாத மந்திரம் பார்க்க முடிகின்ற அளவுக்கு நம்ம கிட்ட வேலை செய்யற அளவுக்கு நமக்கு அதனுடைய தொடர்புடையதா இருக்கும் போது என்ன ஆகும்? அது உரு பெறும். ஆக அது உரு பெறும் போது மற்றைய வடிவங்கள் எல்லாம் அழிந்து விடும். அதனால மந்திரம் உருவாக மாறும் போது வடிவமாயி நீங்கும். அப்போ நம்ம கிட்ட மாயை ஆட்சி செய்வது வடிவத்தினாலதான். அந்த வடிவத்தினுடைய மாயை நீக்க வேண்டும். கண்களின் மூலமாகத்தான் நம்முடைய மாயை உள்ள போகுது. ஒரு பொருளை பாக்குறோம், பாக்குறதுக்கு ரொம்ப பஞ்ச பரதேசியா இருக்கான், என்ன பண்ணுவோம்? பக்கத்திலே போக மாட்டோம். நல்ல குணமா இருக்கும், ஆனா பார்த்தா டிப்டாப்பா இருப்பான். ஆனா நம்ம வச்சிருக்கிற எல்லா பொருளையும் களவாடுறதுக்கு அவன் தான் ரெடியா இருப்பான்.
அவங்ககிட்ட தான் போய் என்னங்க நல்லா இருக்கீங்களா, இந்த பொருங்க அந்த பிஸ்கட் மட்டும் சாப்பிட்டுங்க, தண்ணி எடுத்து வந்துடுங்க, பிஸ்கட்டை கொடுத்துட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு போறது போல இந்த மாயை என்பது நம்மளை மயக்குகின்றது. அவங்கிட்டத்தான் இருக்குன்னு அவங்க கிட்ட போய் மயக்கி பிஸ்கட்டை கொடுத்து நம்மகிட்ட இருக்க எடுத்துட்டு போறது மாதிரி எடுத்துட்டு போயிருது. ஆனா சிவம் என்பவன் என்ன பண்ணிருக்கான், கங்கால மாலை போட்டு திருநீர் போட்டு பேய்களோட ஆடி கடாமுடியோடு புலித்தோல் கொண்டு உடம்பெங்கும் திருநீற்று சுடுகாட்டு சாம்பலை பூசி அவன் பஞ்ச பரதேசி மாதிரி நின்று இருக்கான். அவனை பார்த்தாலும் என்ன பண்ணுவான், வெண்ட போனான். சில பேரு ஐயோ வெள்ளிக்கிழமை சிவனை கும்பிடாதீங்க, மகாலட்சுமி வர்ற நேரம் இவனை வேற கும்பிட்டு இவன் வந்து சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கிட்டு இருக்க, நல்ல நாள் அதுமா விவசாயத்து வீட்டுக்குள்ள வந்துட போறான். யாரு வீட்டுக்குள்ள வந்துட போறா, சிவன் வீட்டுக்குள்ள வந்துருப்பான். வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்க சிவனை வழிபாடு செய்யாதீங்க, அன்னைக்கு மகாலட்சுமி வர நேரங்க, அன்னைக்கு அவனை போய் அந்த சுடுகாட்டுக்காரனை போய் வழிபாடு செஞ்சா ஏதாவது எசக்கு பசக்க நடந்துட போகுது, வேணாங்க அப்படின்னு சொல்ற மக்கள் இருக்காங்க. எத்தனை எத்தனை பேர். மகாலட்சுமியுடைய கணவனை மீட்டு கொடுத்தவன் யாரு, அந்த அம்மா அழுதப்போ. புட்டிடம் கொண்ட நாதர் தெரியும்ல, புட்டிடம் கொண்ட நாதர். அவன் ரொம்ப நாளா என்ன பண்ணிட்டு இருந்தானா, இப்படி ஒரு வில்ல வச்சு தூங்கிட்டானா. யாரு, திருமால் ஒரு வில்ல வச்சு தூங்கிட்டானா. இந்த வில்லுடைய திரு ஆரூருங்கய்யா, ஆரூரா, மணிகர் திரு ஆரூர் ரொம்ப நாளா திருமால் என்ன பண்ணா, கையில வில்ல வச்சு தூங்கிட்டு இருந்தான். அவனுடைய அந்த 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 நான் இருக்கு இல்லையா, நான் அந்திரிச்சான். அந்த என்ன ஆயிடுச்சு, அந்த நானே வேகமா சுத்தி கழுத்த துண்டா வெட்டி எரிஞ்சிருச்சான். தன்னுடைய கழுத்தை வெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் அவன் என்ன பண்ணான், அப்படி மகாலட்சுமி தவம் செய்யறான், என் கணவனை மீட்டு கொடுக்கணும்னு சொல்லி. திரும்ப வந்து தன்னுடைய கணவனை மீட்டு கொடுத்து, அதை கொடுத்த ஒரு காரணத்தால படுத்துக்கொண்டே அவரை நெஞ்சில வச்சு தாளாட்டி தவம் செய்கின்ற இடம் தான் என்னது, ஆரூர் புற்றிடம் கொண்ட நாதர். மகாலட்சுமியினுடைய கணவனையே இன்னைக்கு கணவனை காக்குறதுக்கு எந்த விரதம் தான் இருக்காங்க எல்லாரும். கணவனுக்கு நல்லது நடக்கணும்னா என்ன விரதம் தான், அந்த மகாலட்சுமி விரதம் தான் இருப்பாங்க. பாத்தீங்களா, மகாலட்சுமி விரதம் தான் இருப்பாங்க. அது என்ன விரதம் சாமி, எனக்கு மறக்க டக்குன்னு வரல. வரலட்சுமி விரதம். அந்த அம்மாவே அவங்க கணவனை இல்லைன்னு சொல்லி, நம்ம அப்பா கௌரி விரதம் தான் கணவனை காப்பது, அதுதான் சிறந்த விரதம். கௌரி விரதம் இருக்கு இல்லையா, கௌரி விரதம் தான் நல்ல கணவனுக்கு. கேதார கௌரி விரதம் தான் கணவனை வந்து நமக்கு செய்வர்களுக்குரிய விரதம். அந்த விரதம் இருக்கிறதுனால யாரையுமே யாரும் காலனையே எட்டி உதைத்த பெருமானுடைய திருவடி அங்க கிடைக்கிறதுனால என்ன சொல்ல வரோம்னா, சிவபெருமான் மேல அந்த அத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு, அத்தனை விஷயங்கள் இருக்கு. சோ அதுதான் நம்மளுடைய விஷயங்களும் நம்ம சொல்றோம். முக்கியமான செய்தி என்ன சொல்ல வந்தேன்னா, அத்தி உரித்து அது போர்த்தொருளும் பெருந்துரையான். சிவபெருமான் என்ன பண்றான் அப்படின்னா, அத்தி உரித்து, அத்தி என்றால் யானை, யானையை உரித்து அதை போர்த்து கொள்கின்றான், அது போர்த்தொருளும் பெருந்துரை. நீங்க யானையினுடைய தோல்ல பயங்கரமான நஞ்சு இருக்குமா, யானையை வேட்டையாடுற எந்த விலங்கும் வேட்டையாட முடியாது. யானையுடைய தோலை கடிச்சு சாப்பிட்டுச்சுன்னா அது தோல்ல அதிகமான நஞ்சு இருக்கிறதுனால யானை எந்த விலங்கும் வேட்டையாடக்கூடாதுன்னு தோல்ல நஞ்சு இருக்கு. ஒருத்தவங்கள நீங்க கொலை பண்ணணும்னா யானை தோல் இருக்கு இல்லையா, யானை தோலை உரிச்சு அவங்க மேல பொத்திட்டா போதுமா, குறிப்பிட்ட வினாடியில அவர்கள் இறந்து விடுவார்கள். காரணம் என்ன, அந்த நஞ்சு அவர்கள் மேல பதிந்து யானையினுடைய தோலை போர்த்திக்க முடியாது யாருனாலையும். புலியினுடைய தோலை வச்சுக்கிறாங்க எல்லாரும் பாத்துக்கிறாங்க, புலித்தோலை அடைஞ்சிருக்காங்க. ஆனா யானையினுடைய தோலை யாருனாலையும் வச்சுக்க முடியாது, போர்த்த முடியாது. அப்ப அந்த விஷயத்த செய்தவன் யார் அப்படின்னா சிவபெருமான். எந்த யானை, தாருகாவனத்து ரிஷிகள் அவனுடைய வடிவழகை கண்டு காமமுற்ற தன்னுடைய ரிஷி பத்தினிகளுடைய மேல அவங்க வச்சு அவர்கள் அதனால இவனுடைய வடிவழகை மாத்தணுன்றதுக்காக என்ன பண்ணாங்க, யானையை ஏவும் போது அவன் யானையினுடைய தோலை கிழித்து போர்த்தி கொண்டான். புலியினுடைய தோலை எடுத்து இடுப்புல கட்டி கொண்டதும் யாரு, தாருகாவனத்து ரிஷிகள் கொடுத்ததுதான். யானையினுடைய தோலை கிழிச்சு பொத்துக்கிட்டு நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் யானைகளுக்கு மேல நின்று ஆடுற மாதிரி இருக்கும். எந்த ஊர் சாமி அது, யானையில இருந்து ஆடுற மாதிரி இருக்கும். எந்த ஊரு, திருவள்ளுவர். வலுவூர் வீரட்டானம், அதுவும் வீரட்டானத்துல யானையை போர் உரித்ததும் இறைவனுடைய அட்ட வீரட்டத்துல அது ஒண்ணு. 8 வீர செயல்கள்ல யாரும் செய்ய முடியாத செயலை செஞ்சான் யாரு, சிவபெருமான். அதனால யானையினுடைய சட்டை அதை கிழிச்சு, அதாவது யானையை அப்படியே கிழித்து அதனுடைய தோலை தன்னுடைய போர்வையா போர்த்தி கொண்டான் பெருமான். அதனால அவனுக்கு யானை ஒரு
பனக்கை மும்மத பனக்கை மும்மத வேள முறித்தவன் நினைப்பவர் மனமே கோயிலா கொண்டவன் அப்படின்னு பாடுவாங்க இல்லையா. பனக்கை மும்மத வேள முறித்தவன் அப்படின்னா, மதம் என்பது யானைக்கு 3 மதம் இருக்கு. கண்ண மதம், கண்ணத்துல இருந்து ஒரு மதம் வலியும், கண்ண மதம், அப்புறம் பீஜ மதம், அதுக்கப்புறம் நெற்றியில இருந்து ஒரு மதம் இருக்கும், இந்த நுதல் மதம். இந்த 3 இடத்துல இருந்தும் அதுக்கு மத நீர்கள் வலியும். அதனால மும்மதம் உடையது யாரு? யானை. அந்த யானையினுடைய மும்மதத்தை உடைய அந்த யானைய யாரு உரித்து போர் உரித்து பொறுத்துனவன் யாரு? சிவபெருமான். ஆகவே யாரும் செய்ய முடியாத அந்த செயலை செய்தான் பெருமான். ஏன் அப்படின்னா, அவனுக்கு யானை, புலி, பெருசு சிறுசு என்ற பயம் அவனுக்கு கிடையாது, பாகுபாடு கிடையாது. உருவத்துல பெருசா இருந்தா பெருசு, உருவத்துல சின்னதா இருக்கக்கூடிய புலியுடைய தோலையும் உரிச்சவன், உருவத்துல பெருசா இருக்கக்கூடிய யானையினுடைய தோலையும் உரிச்சவன். யாரா இருந்தாலும் தோல் உரிக்கிறதுக்கு சரியா அவன் கவலையே பட மாட்டான். யாரா வேணா இருங்க, யாரா இருந்தாலும் நீங்க என்ன பெரிய வடிவம் பெற்றிருந்தாலும், எவ்வளவு பெரிய உருவத்துல என்ன வடிவம் இருந்தாலும் அவனுக்கு வடிவமாய் இல்லை. நமக்கு வேணா யானை வேணா பெருசு, எலி வேணா சின்னது, அந்த மாதிரி வடிவத்துல மாயை வேறுபாடு இருக்கு. ஆனா சிவபெருமானுக்கு அப்பேற்பட்ட அந்த மாயை இல்லை என்று சொல்லி அந்த வடிவ மாயை வருகின்ற அமர்வுகள்ல நாம நீக்க இருக்கோம். ரொம்ப முக்கியமான அமர்வா இருக்கும் அடியார்கள். இந்த 19வது அமர்வை, இந்த வடிவ மாயை என்ற அமர்வை நாம நீக்க இருக்கோம் என்று சொல்லி, அத்தனை அடியார்களும் வருகின்ற வெள்ளிக்கிழமை அடியார்கள் எல்லாம் வந்து எழுந்தருளணும் அப்படின்னு சொல்லி, அத்தனை அடியார்களுடைய திருவடியும் அடியும் வணங்கி மகிழ்ந்து இந்த அமர்வினை நிறைவு செய்கின்றோம். இன்னும் 19வது பாடல் இருக்கு, 20வது பாடல், 2 பாடல் முடிச்சிட்டோம்னா திருப்புவழி முடிய போகுது. எத்தனை வாரமா திருப்புவழி போயிட்டு இருக்கு சாமி? எத்தனை வாரமா போயிட்டு இருக்கு ரேமம்மா? 32 வாரங்களாக, 32 அமர்வு நினைக்கிறேன், வாரங்கள் 32 அமர்வா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். 32 அமர்வுகளாக இந்த 32 அமர்வுகளாக இந்த 20 பாடல்களை கொண்டு போய் இன்னும் 19, 22 பாடல்கள் இருக்கு. அதனால தயவு செய்து மனசு கஷ்டமா இருக்குன்னா கண்டிப்பா திருவாசக சிந்தனை வரணும். உங்க எல்லாரும் ஆன் பண்ணிக்க ஒரு நிமிஷம். மனசு கஷ்டமா இருக்கு, எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல, யாரை பார்த்தாலும் வெறுப்பா இருக்குன்னா அன்னைக்குதான் நீங்க திருவாசனை வரணும். எல்லாரும் என்ன பண்ணுவோம், அன்னைக்குதான் திருவாசனை வரமாட்டோம், ஏன் போயா வேற ஏதாச்சும். அன்னைக்குதான் நமக்கு தேவையான செய்தி இதுக்குள்ள கிடைக்கும். ஒரு செய்தி போகுது ஐயா வகுப்பு. திருப்புவழி 22:9 இருந்து 22:9 ஆமா 22/9/2023 தொடங்குனது. இன்னைக்கு 7/2 போயிட்டு இருக்கு, இன்னும் போகும். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு மன அழுத்தம் இருக்கு, வெக்ஸ் ஆயிட்டீங்க, எனக்கு யாருமே பார்த்தா பிடிக்கல, யாரை பார்த்தாலும் அடிக்கணும்னு தோணுது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு எண்ணம் இருக்குன்னா அன்னைக்குதான் திருவாசனை வரணும். இல்ல அன்னைக்கு திருவாசனை இல்லையா, ஆனந்துக்கு ஒரு காலை போடுங்க, என்ன சும்மா தானே இருப்பான், போடுங்க. என்னடா இப்படி பஞ்சாயத்து இருக்கன்னா 4 நல்ல வார்த்தை பேசி நம்ம நல்லா இருக்கும். அதனால ஆனந்திட்டு பேச முடியலையா, நமக்கேற்ற அடியவர்கள் இருப்பாங்க. எப்ப பேசினாலும் நம்ம தேற்றுவதற்கு சில அடியவர்கள் இருப்பாங்க, அவங்க கிட்ட பேசுங்க, உங்களோட நல்லபடியா பாங்க. அதனால நீங்க மனசு துன்பத்துல இருக்கும் போதுதான் அடியவர் திருக்கூட்டம் ரொம்ப முக்கியம். நாம எல்லாரும் மனசு துன்பத்துல இருக்கும் போது அடியவர் திருக்கூட்டத்தை விட்டுருவோம். நோய் இருக்கிறப்பதான் டாக்டர் முக்கியம், நோய் இருக்கிறப்ப. அதனால துன்பமா இருக்கிறப்போ முக்கியம், ஜாலியா இருந்தா அதை விட முக்கியம். ஏன்னா இங்கதான் இன்னும் ஜாலி பண்ண முடியும். இன்னும் இங்கேயும் ஜாலி பண்ணக்கூடிய, ரொம்ப ஜாலி பண்ணக்கூடிய இடமும் இதுதான். நம்மளுடைய துன்பத்துக்கு மருந்து கிடைக்கக்கூடிய இடமும் இதுதான். அதனால நீங்க துன்பமா இருக்கு, வருத்தமா இருக்கு, உடஞ்சு போயிட்டேன், எனக்கு இன்னைக்கு நாளே சரியில்லை, எங்க பார்த்தாலும் எனக்கு பஞ்சாயத்தா இருக்கு, பிரச்சனையா இருக்கு, நான் ஏன் வரணும், நான் இவ்வளவு சாமி கும்பிட்டுட்டேன்னு நினைச்சுன்னா, நீங்க கும்பிட்ட சாமியை நான் கணக்கு போட்டு சொல்லிருங்க, 2 நாள் கூட வராது. நீங்க எவ்வளவு நாள் சாமி கும்பிட்டு நான் கணக்கு போட்டேன்னா 2 நாள் கூட வராது. அதனால யாரும் திருவாசக சிந்தனை அமர்வை தயவு செய்து நீங்க விட்டு விட வேண்டாம். அடியேன் நான் ஏதோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி உங்க எல்லார்கிட்டையும் ஏதோ பொருள் எனக்காவது நம்ம அந்த மாதிரி என்ன இருக்கா, இல்ல, அருள் மட்டும்தான் இருக்கு. அதனால எனக்கு இது அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது, சிவபெருமானுக்கு அட்வர்டைஸ்மெண்ட். அவன் இருக்கக்கூடிய சாநித்தியமாக இருக்கக்கூடிய இடம் திருவாசக சிந்தனை, குருநாதருடைய குருவருள் நிறைந்த இடம் திருவாசனை. நீங்க சும்மா வந்தா மட்டும் போதும், போறப்ப அருள் அப்படியே அள்ளிட்டு போவீங்க. அந்த அருள் மூலமாக உங்களுடைய குறைகள் எல்லாம் தீரும் என்று சொல்லி இந்த அளவிலே அடியேன் நிறைவு செய்கின்றேன். நிறைவு செய்யும் முகமாக அம்மா பிரேமாமா அவர்கள் வாழ்த்து பாடல். நமச்சிவாய். 32வது அமர்வுங்கயா, அது கரெக்டா 32 இந்த அமர்வு. இன்னும் எப்படி 3 அமர்வு ஆகுங்கய்யா.
சிவசிவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வான்மையில் வழாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க. மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. சிவா. சுவாமி நன்றிங்க சுவாமி. அடியார்கள் தாங்கள் பெற்ற அனுபவங்களை ஓரிரு வார்த்தைகளை சொல்லலாம். உங்களுக்கு கால அவகாசம் 5 நிமிஷம் தான். 5 நிமிஷத்துக்குள்ள 2 அடியார்கள் பேசணும். ஒரு அடியார் யாராவது உங்க அன்மியூட் பண்ணி பேசலாம், உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா. குருமூர்த்தி சுவாமி ஐயா எப்பயுமே நல்லா பேசுவாங்க. ஐயா எழுந்தருள் இருக்காங்க. ஐயா வந்தது அடியனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் சுவாமி. ஐயா கண்டிப்பா கூட முக குறிப்போடு பேசி முடிச்சுட்டு கேமரா ஆன் பண்றேங்க ஐயா. நெட்வொர்க் கிளட்ச் ஆகும். ஐயா இந்த பதிகம் வந்து ஐயா மன்னிச்சுக்கணும், அடியேன ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கேன். அடியார்கள் எல்லாம் பொறுத்தரணும். ஐயா இந்த பதிகம் வந்து ஒண்ணு ஃபர்ஸ்ட் வரியிலேயே சொல்லிருச்சுங்க ஐயா. அதாவது மக்கள் அப்படிங்கிறவங்க வந்து அது நம்ம எல்லாருமே அடியார்கள் எல்லாருமே இந்த பதிகத்தை மாணிக்கவாசகர் சுவாமி எதுக்கு எழுதியிருக்காருன்னா நம்ம மாயையை நீக்கணும் அப்படிங்கறதுக்கு வேண்டி எழுதின மாதிரி ஒரு ஆணி வச்சு அடிச்ச மாதிரி ஒரு பொருள் கொடுத்ததுங்க ஐயா. அதுக்கப்புறம் வந்துட்டு அதாவது ஒரு பொருளை நம்ம வந்து புரிஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த ஆசை வந்து நம்ம கிட்ட இருந்து போயிரும் அப்படின்னு தெரிஞ்சுதுங்க ஐயா. சமணத்துல வந்து அதாவது இந்த பற்றை வந்து விடணும்னு அந்த அந்த சமணங்கிறத வந்து கடைசியில எதைய வந்து பிடிக்கணும் அப்படிங்கறத வந்து சொல்லல அப்படிங்கிற மாதிரி அடியேன் உணர்ந்தேன். ஆனா சைவம் வந்து சிவத்தை நீ பிடிச்சுக்கோ, நீ வந்து வேற லெவலுக்கு போயிருவ அப்படிங்கறத வந்து உணர்த்துது அப்படிங்கறது வந்து அந்த வரியில தெரிஞ்சுதுங்க ஐயா. அதுக்கப்புறம் வந்துட்டு அது எப்ப கிடைக்கும் அப்படின்னா அடியாருக்கு அடியார்களாக இருக்கணும், அப்படி அந்த நிலை இருந்தா மட்டும் அது கிடைக்கும் அப்படின்னு தோணுச்சு. யாரு மேலையும் விரோதம் இருக்கக்கூடாது அப்படிங்கறது வந்துட்டு சுவாமி வந்து உணர்த்தினாருங்க ஐயா. ஒரு தும்பியோட கதை சொன்னீங்க. அந்த தும்பி வந்துட்டு போன ஜென்மத்துல வந்து அந்த தும்பி வந்துட்டு எனக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா பண்ணாங்க, அதனால இந்த ஜென்மத்துல வந்து தும்பி ஆயிட்டாங்க நான் வந்து இதுன்னு. அப்போ அடியேன் என்ன உணர்ந்தேன்னா, இப்போ நம்மளுக்கு ஒவ்வொருத்தவங்களும் நம்ம டிஸ்டர்ப் பண்றோம் நிறைய பேர்த்த. நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்றவங்களை எல்லாம் நம்ம போன ஜென்மத்துல வந்து விரோதமா இருந்திருப்போமோ அப்படிங்கறது வந்து தோணுச்சு. அப்ப இந்த ஜென்மத்துல யார்கிட்டயும் அந்த விரோதத்தை வந்து காட்டக்கூடாது அப்படிங்கறத வந்து சுவாமி உணர்த்தினாருங்க ஐயா. அப்படியே இருந்தாலும் அதை அப்பத்தோட நிறுத்திடணும் அப்படிங்கறத வந்து உணர்த்தினாருங்க ஐயா. அப்புறம் ஆடல் வல்லான பத்தி பேசுனீங்க. அதாவது பொதுக்கூத்து அப்படிங்கறது வந்து பேரானந்தத்தை தரும் அப்படின்றத வந்து பேசணும். நம்ம வந்து சராசரியா ஒரு மனுஷனா நம்ம வாழும் போது இதையெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை. இன்னைக்கு திருவாசக சிந்தனையில சுவாமி உட்கார வச்சாரு, இத்தனை யோசனையை கொடுத்தாரு. ஆக்சுவலி நம்ம வந்து சாப்பிட்றது மட்டும்தான் நம்மளோட வேலை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது உடம்புல போய் அது பிளட்டோட கலந்து அந்த பிளட்ல இருந்து அந்த சத்துக்கள் பிரிச்சு ஒரு உடம்ப வந்து பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும், அதாவது கருமுதல் திரு வரைக்கும் சுவாமி வந்து அது சாமியோட வேலைதான். அப்போ உடம்புக்குள்ள இருக்கிறது அத்தனையுமே சிவம் அப்படிங்கறத வந்து உணர்த்தினாருங்க ஐயா. பதி பசு பாசம். பதிங்கிறது வந்து சத்து, பாசம்ங்கிறது வந்து சத்தும் சித்தும் சேர்ந்தது. பாசம்ங்கிறது வந்து சத்து சித்து ஆனந்தம். அந்த ஆனந்தம் வந்து கண்டிப்பா வேணும் நம்மளுக்கு அப்படின்னா அந்த பாசம் அது வந்து சிவபாசமா இருக்கணும், சிவம் மேல இருக்கணும் அப்படிங்கிறத வந்து உணர்த்தினாருங்க ஐயா. நடராஜர் சுவாமி அதாவது அடியேன் நீங்க சொல்லும் போதே குறிச்சு வச்சேன். அந்த ரிஷிகள் வந்துட்டு அந்த ஒரு இதுல தாருகாவனத்துல வந்து அவங்க வந்து அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கும்போது அவங்க பண்ணதுக்கு வந்து சுவாமி வந்து நிறைய இது காட்டினாரு. அவங்களை உணர்த்தி அந்த நடராஜர் வந்து அந்த அவரோட நடனத்துல வந்து அவங்க கொடுத்தப்போ அவங்க வந்து கண்டிப்பா வந்து அவங்க வந்து
அவங்களோட மாயை அனைத்தும் நீங்கி இருக்கும் அப்படின்னு அடியேன் யோசிச்சேங்க ஐயா. அப்போ அவங்க வந்து அத்தனையும் நீங்கும் போதுதான், அதாவது நம்ம உணரும் போதே நம்மளுக்கு வந்து இத்தனை ஒரு சுவாமி வந்து ஒரு உணர்வுகளை கொடுக்குறாரு அப்படிங்கும் போது அவங்க நேரா இருந்து பார்த்தவங்களுக்கு என்ன ஒரு நிலையில அவங்க இருந்திருப்பாரு அப்படின்னு அடியனுக்கு அந்த நேரத்துல வந்து யோசிக்க தோணுச்சுங்க ஐயா. அதுக்கப்புறம் வந்து ஆனந்தம் அப்படிங்கறத பத்தி நிறைய பேசுனீங்க, உங்களோட நேம் வச்சே பேசுனீங்க ஐயா. எல்லா பொருளையும் சிவமாக பார்க்கும்போது அது ஆனந்தமா இருக்கும். ஐயா வந்து எல்லா பொருளையும் சிவமா பாக்குறீங்க, அதனால உங்களுக்கு ஆனந்தன் பேர் வச்சுட்டாங்கன்னு உணர்ந்தேன். அதுவும் இல்லாம வந்திப்பாட்டி வந்து தன்னோட புட்டுக்குழாய சிவமா பார்த்தாங்க. இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து உணர்ந்தோம். அப்போ சுவாமி வந்து எதையுமே சிவமா பார்க்கும்போது அந்த அன்பு பாசம் நம்மளை அறியாம தானா வரும். வடிவுங்கிற மாயை வந்து நம்மளை விட்டு நீங்கிரும் அப்படின்னு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த தங்கமும் கல்லும் இது பண்ணி பார்க்கும்போது அதை ரெண்டையுமே நம்ம டிஃப்ரெண்டா பாக்குறோம். ஏன்னா அதை வந்து நம்ம சிவமா உணரல அப்படின்றது வந்து யோசிக்க தோணுச்சுங்க ஐயா. சிவமா உணரும் போது எல்லாத்தையுமே ஒரே நிலையில பார்ப்போம் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுது. அப்ப அதைய பார்க்கணும் அப்படின்னா நம்ம எந்நேரமும், அதாவது வந்து சிவ சிந்தனையிலையும் குரு சிந்தனையிலையும் சிவபொருளாகவும் இருக்கும் போது நம்ம வந்து அப்ப அந்த கான்செப்ட் வந்து என்ன தோண வச்சுது அப்படின்னா, எல்லாத்தையுமே சிவமா பார்க்கும்போது அனைத்துமே ஆனந்தமா இருக்கும் அப்படிங்கறத வந்து உணர்ந்தங்க ஐயா. எக்ஸாம்பிள் வந்து ஒண்ணு வந்திப்பாட்டி தாங்க ஐயா. அவங்க வந்து அந்த புட்டுக்குழாய வந்து சிவமா பார்த்தங்காட்டி அவங்களைய தேடி சுவாமி வந்து சிவமாவே வந்தாரு. அந்த மாதிரிதான் நம்ம ஒவ்வொன்னையும் பார்க்கும்போது அப்படி இதா இருக்கும்னு தோணுச்சுங்க ஐயா. யானையோட தோளும் எடுத்து சுவாமி போத்திக்கிட்டாரு, புலியோட தோளையும் எடுத்து சுவாமி போத்திக்கிட்டாரு அப்படின்னு சொன்ன இடத்துல அதாவது அந்த யானையும் அந்த புலியும் வந்து அந்த மாயையெல்லாம் நீக்கி இருக்கும்னு நினைக்கிறேங்க ஐயா. அதனாலதான் சுவாமி எடுத்து அதைய போத்தி இருப்பாரு. அதோட அவங்களுக்கு அந்த யானைக்கும் சரி அந்த புலிக்கும் சரி முக்தி கிடைச்சிருக்கும் அப்படின்றது வந்து அடியனோட திங்கிங்ல வந்துச்சுங்க ஐயா. இந்த மாதிரி சிவமா எதையும் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு அதாவது சிவபொருளா இல்ல அப்படின்னா அது வந்துட்டு எப்படி இருந்தாலும் சாமி தோலை உரிச்சு போடுவாரு. சிவமா பார்த்தா அதுக்கு முக்தி கொடுத்துருவாரு அப்படின்றது வந்து சாமி உணர்த்தினாருங்க ஐயா. சிவாய நமங்க ஐயா. திருச்சிற்றம்பலங்க ஐயா. சரி சரி சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி சாமி. குருமூர்த்தி ஐயா, எத்தனை அழகு, எத்தனை புரிதல். ஒரு அமர்வுலயே இவ்வளவு புரிதல் தான். நிறைய அமர்வு நீங்க எல்லாம் வந்து இனி வருகின்ற பயிர்கள், அது சிவப்பயிர்கள். நீங்க எல்லாம் நீங்க அடுத்த தலைமுறைக்கு நீங்க கொண்டு போகணும் அப்படின்றது அடியனுடைய நோக்கம். அதனால கண்டிப்பா அடுத்த முறை யுவராஜ் ஐயாவையும் எப்படியாவது உள்ள கொண்டு வந்துடணும், உங்களை கொண்டு வந்த மாதிரி கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறேன். அதனால அவருக்கும் கால் பண்ணி பேசுங்க. எல்லா அடியார்களும் வந்து குழந்தைங்க நீங்க எல்லாம் நல்லா வரணும். ஐயா மாரிமுத்து ஐயா சுவாமி ஐயா விளையாட்டாங்க. சரிங்க சாமி, இன்னும் ஒரு அடியாருக்கு வாய்ப்பு, ஒரே ஒரு அடியாருக்கு வாய்ப்பு. நம்ம ஐயா முதல்ல ஒழுங்கா வர சொல்லுங்கயா, அதுக்கப்புறம் அவரை வர வைக்கலாம். ஒரு அப்பப்ப வந்து முகத்துக்கு போயிடாரு, ஆனா வரதில்ல. அவருக்கு மன்னிப்பே ஐயா கிட்ட நான் சண்டையை போட்டேன். கண்டிப்பா நீங்க வந்துடணும் சுவாமின்னு சொல்லியாச்சு. ஐயா இனிமே வந்துருவாங்க, தொடர்ந்து வந்துருவாங்க. அதனால மாற்று கருத்து இல்ல, ஐயா தொடர்ந்து வந்துருவாங்க. மகிழ்ச்சி. ராகவன் சுவாமி ஐயா. சரி சாமி சிவாய திருவடி வணக்கம் சாமி. அதாவது 2 விஷயங்கள். இப்ப குருமூர்த்தி ஐயா வந்து எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டாங்க. அடியன் வந்து 2 விஷயத்த மட்டும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஒண்ணு வந்து துறவு அப்படின்னு சொல்லி அந்த துறவு பத்தி பேசணும். அதாவது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வரும். அப்போ காற்று உள்ள போதே அதை எப்படி நம்ம பிரிச்சு படிக்கணும்னா, காற்று உள்ள போதே தூவை உற்றிக்கொள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்ப தூ அப்படின்னா அந்த எழுத்துக்கு என்ன, இப்ப ருத்ரன் அப்படி, இப்ப ரூ அப்படிங்கறத அழிக்கிறது அப்படின்னு சொல்லி வருது இல்லையா. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடுகள்ல தூ அப்படிங்கிற எழுத்து என்னது அப்படின்னா தூய்மை அப்படின்னு அர்த்தம். அப்போ தூய்மையான உறவு அப்படிங்கிறது தான் துறவு. அப்ப தூய்மையான உறவு அப்படிங்கிறது என்னன்னா, இறைவனோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவு தான் துறவு. நம்ம அது இல்லறத்துல இருந்தாலும் சரி, துறவரத்துல இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, சிவபெருமானோடு நமக்கு இருக்கக்கூடிய உறவு அதுதான் தூய்மையாக இருக்கக்கூடிய உறவு, துறவு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு இது வந்து அடியன் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா வந்து துறவரத்துல இருந்தாலும் இவங்க துறவரத்துலதான் இருக்கிறாங்களா, உண்மையான துறவுல இருக்கிறாங்களா அப்படிங்கிறது அந்த இறைவனோட அவங்களுடைய அந்த இறைவனுக்கும் அவங்களுக்கும் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒருமை நிலை எந்த அளவுல இருக்கு அப்படிங்கிறத பொறுத்துதான் அவங்க உண்மையான துறவுல இருக்கிறாங்களா அப்படிங்கிறது ஒன்று.
இரண்டாவது முக்கியமான விஷயம் வந்து சுவாமி வந்து யானையுடைய தோலையும் உரிச்சு போட்டாரு, புலியோட தோலையும் உரிச்சு போட்டாரு, நம்மளோட தோலையும் உரிச்சு போட்டிருப்பாரு. சட்டநாதரா இருக்கிறப்போ அவர் வந்து இந்த ஆன்மாக்களினுடைய தோலையுமே உரித்து தன் மேல வாங்கி போட்டுக்கிட்டாராம். எதனாலன்னா குருநாதருடைய கருணை இது. அந்த வகையில பெருமான் வந்து அவன் எவ்வளவு எந்த விதமான நிலைப்பாடுகள்ல இருந்தாலும், அதாவது எந்த விதமான செயல் அவன் செய்தாலும் அதுல இருந்தா வெளிப்படக்கூடியது அப்படிங்கிறது பெருமானுடைய கருணை ஒன்றுதான். அது வந்து நம்ம இந்த ஆன்மா இருக்கக்கூடிய படிநிலைக்கு அது வந்து கஷ்டமாக தெரிந்தாலும் அதுவும் இறைவன் நம்ம மேல செய்யக்கூடிய கருணை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் சொல்லி பெருமான் வந்து அப்போ ஐயா சொன்னாங்க, நம்ம அர்ஜுனர் வந்து அர்ஜுனனா இருக்கிற பாசுபதம் வேண்டியது செய்யறப்போ சுவாமியை வந்து கட்டி பிடித்தாராம். கட்டி பிடித்தப்போ சிவபெருமான் அவருடைய அந்த இதை வந்து தொட்ட உடனே அவர் மேல வந்து அந்த அன்பு வந்து மாறிட்ட, அந்த சிவபெருமான் மேல இருக்கிற அன்பு ஃபுல்லா அர்ஜுனன் மேல வந்துட்டதுனாலதான் அடுத்த ஜென்மத்துல வந்து அவரு இவரா கண்ணப்பரா வந்து அன்பே உருவா வந்து பிறந்தார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அதை பார்த்தோம். அப்படி இருக்கிறப்போ சிவபெருமான் வந்து எந்த விஷயத்தெல்லாம் எந்த விஷயம்லாம் சிவபெருமானை போய் தொடுதோ அந்த விஷயம்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு அன்பு நிறைந்த ஒரு விஷயமா தான் அது மாறும். அப்படி இருக்கிறப்போ இந்த ஆன்மாவையும் அவர் வந்து தன் அகத்தை அவர் சேர்த்து கொள்வார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் அடியேன் பதிவு செய்யறேன். சுவாமி சிவாய நம. திருவடி வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. அடியன் செய்த பெரும் தவம் நினைக்கிறேன். இன்றைய தினம் வந்து ராகவநாயாவும் குருமூர்த்தியாவும் அதிகமா பேசினாங்க. மற்ற அடியார்கள் குரல் பதிவு கண்டிப்பா கொடுங்க. நம்ம காலம் கருதி இதை நிறைவு செய்யறோம். அடியார்கள் கண்டிப்பா குரல் பதிவு உங்களுக்கு கொடுக்கணும். உங்களுடைய குரல் பதிவு அம்மா சந்திரம்மா ரெகுலரா கொடுக்குறாங்க. அப்புறம் அம்மா வந்து பிரேமாமா எப்பவுமே அவங்க பேசுறதுனால கொடுக்க முடியல. மற்ற அடியார்கள்லாம் பெருமானை பத்தி பேசணும், குரல் பதிவெல்லாம் நீங்க கொடுக்கணும்ன்றத உங்க எல்லாருக்கும் அடியார் திருவடிக்கு ஒரு விண்ணப்பமா வைக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் அவனை பத்தி பேசுங்க. நீங்க அடியான் சொல்லணும் இல்ல, உங்க அனுபவங்கள் சொல்லலாம், எல்லாம் சேர்த்து சொல்லலாம். ஏதோ ஒரு 2 நிமிஷம் அவனை பத்தி நீங்க எல்லாரும் பேசணும்னு சொல்லி இந்த அளவுல அடிய நிறைவு செய்ய ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம வடிவு மாயையை வருகின்ற அமர்வுகள்ல நம்ம பார்க்க இருக்கிறோம் என்று சொல்லி இந்த அளவுல அத்தனை அடியார்கள் திருவடி தாமரைகளையும் அடியன் சொல்லி மேல் சுட்டி மகிழ்ந்து நிறைவு செய்யும் முகமாக இன்றைய தினம் முரளி ஐயா சுவாமி ஏதாவது சொல்ல வரீங்களா? இல்லைங்க ஐயா, நன்றிங்க. நல்லது சுவாமி. நிறைவு செய்யும் முகமாக இன்றைய தினம் வந்து நிறைவு பாடுவது ஜானகியம்மா ஆறு தொடர்ந்தோம் பாடி நிறைவு செய்யும். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறு செய்தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அனைத்து அடியார் திருவடிகள். நன்றிங்க சுவாமி. அடியார்கள் எல்லாம் உத்தரவு வாங்கிக்கலாம். சிவாய நம்ம அடுத்த அமர்வு நம்ம வெள்ளிக்கிழமை பார்க்கலாம் சாமி. சிவ நன்றிங்க சாமி. அடியார் திருப்பதி வணக்கிறேன். பிரேமம்மா திருவடி வணக்கம். லோகனையா திருவடி வணக்கம் ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார்களையும் வணங்கிக்கிறேங்க ஐயா. நன்றிங்க சுவாமி. திருவடி வணக்கிறேன். அனைத்து அடியாரும் திருவடி வணக்கிறேன். அம்மா திருவடி வணக்கம் சுவாமி. திருவடி வணக்கம் சுவாமி. நல்லது சுவாமி. திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம் சுவாமி. திருவடி வணக்கம் சுவாமி.
அடியன் உத்தரவு வாங்கிக்கிறேன் சாமி. அடியன் கணேஷ் ஐயா பேசுங்க சாமி. அப்படி கூட சிவசிவ சமய சிவானம தெளிவு குருவின் திருவிடை காண்டல், தெளிவு குருவின் திருநாம செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கட்டல், தெளிவு குரு சிந்தித்தால் சிவசிவ பெருமானே. அது நீங்க சொன்ன மாதிரி போன ஜென்மத்துல வந்து சிவபெருமான் மேல வந்து நம்ம வந்து ரொம்ப பகையா இருந்திருக்கோம் சாமி. அதனாலதான் நம்ம குடும்பத்துல அடியார்கள்லாம் வந்து சிவனாலே உருகுறாங்களோ. நீங்க சொல்லும் போது அந்த உணர்வுகள்லாம் வெளிப்படுதுங்க. இருக்கலாம். இப்ப நம்ம இந்த சொன்ன மாதிரி திருவாசக வகுப்புல வந்ததுக்கு அப்புறம் யார் மேலேயும் வெறுப்பு இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. அன்னைக்கு வந்து பெருமாள்னாலே வந்து பெருமாள் கோயிலுக்கு அப்பா போவாங்க. நம்ம வந்து பெருமாள்னால நம்ம வெறுப்ப நம்ம கோயிலுக்கு எப்படி உள்ள போவோம். ஆனா இன்னைக்கு நீங்க என்ன உணர்த்துறீங்கன்னா, பெருமாள் தான் சிவபெருமானோட முதல் அடியார்னு உணர்வு நிலைப்பாட உணர்த்துறீங்க. இன்னைக்கு அவரை போய் பார்க்கும்போது நம்ம அடியாரா போய் பாக்குறோம், அன்போட பாக்குறோம். அப்பா நீ எப்படி இருக்க? எங்க அப்பா நீதான் முதல் அடியார், நீங்க எப்படி இருக்கீங்க? அது உங்க நிலைப்பாடு நான் வர முடியல அப்படின்னாலும் அது உங்க அளவுக்கு கொஞ்சமாவது எங்களுக்கு கொடுங்க. பெருமாள்கிட்ட போய் அது கொடுத்துக்கணும் கேட்கல, உங்க நிலைப்பாடு அளவுக்கு கொஞ்சமாவது கொடுங்க, நாங்களும் சிவனடியார் ஆகிறோம், உங்க நிலைப்பாடு வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு அந்த ஒரு நிலைப்பாடுல போய் இன்னைக்கு வந்து பெருமாளை கும்பிடுறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி. அது இந்த விருப்ப விருப்பம் இல்லாமலைக்கு தான் வந்து எல்லா ஒரு செயல்பாடுமே யாரை பார்த்தாலும் இன்னைக்கு வந்து கோபம் வருது இல்ல. அது முதல்ல இருந்து அது 100% இருந்ததுன்னா 50% கொஞ்சம் இன்னொரு 50% இருக்கு. அதையும் குறைச்சு விட்டு அந்த பற்றுதலும் சாமி ஒரு பொருள் வேணும்னு நினைச்சோம். அந்த பற்றுதலும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு முக்காவாசி 75% திறந்துட்டேன் சாமி. என்ன எதிர்பார்த்து உங்ககிட்ட வந்து எல்லாம் பேசணும் அந்த எதிர்பார்ப்பு கூட வந்து இப்ப இல்லைங்கய்யா. அதுவுமே வந்து பெருமான் வந்து முழுமையா கொடுத்திருக்காரு. ரொம்ப சந்தோஷம் சாமி. ரொம்ப மகிழ்ச்சி சாமி. உண்மையிலே நீங்க புரிஞ்சு பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாரும் பெருமான் கிட்ட புரிஞ்சுதான் பண்ணணும். அது ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கீங்க சாமி. சிவாயம் சிவாயமா ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் நிறைய புரிதலோட நம்ம பயணிக்கணும் அப்படிங்கறத இந்த மொழிக்குள்ள நம்ம நல்லா பண்ணிடணும் சாமி. ஒரே ஒரு நிமிஷம் சாமி. நான் தரேன். நம்ம கிளம்புறாங்க போல. ஒரு நிமிஷம் ஒரு சொல்லி ஒரு நிமிஷம். சாமி சிவாயன திருவடி எனக்கு சாமி. அடியன் உத்தரவு வாங்கிக்கிறேன். கணேஷையா ரொம்ப ஒரு புரிதலோட சொன்னீங்க சாமி. அடியனுக்கு புரியுற மாதிரி சொன்னீங்க. அது காற்றுள்ள போய் கூட்டி கொடுங்க விஷயத்த வந்து அடியனுக்கு புரிஞ்ச மாதிரி சொன்னீங்க. அடியன் வந்து அது ஐயா வந்து முதல்ல வந்து நாங்க யோகத்துக்கு எல்லாம் தியானம் கத்துட்டப்ப அந்த காற்று வந்து சிவங்கிற காற்று உள்ள இருக்கிறப்பயே வந்து சிவனை பிடிச்சிக்கணும். அந்த வந்து குண்டலினி பாம்பை வந்து எழுப்பி அந்த சிவனோட வந்து நம்ம ஜோதியில் ஐக்கியம் ஆயிடணும், அந்த உடம்போட கரையக்கூடியதுன்னு வல்லார் தத்துவத்தெல்லாம் சொல்லி சொன்னாங்க சாமி. எனக்கு இன்னைக்கு துறவரம் அப்படின்னா வந்து நீங்க சொல்ற மாதிரி நிறைய பேர் வந்து அதை அந்த புரிதல் இல்லவே இல்லைங்கய்யா. நீங்க சொன்னதுதான் உண்மையான ஒரு புரிதல் துறவரத்துக்கு. துறவரம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த எல்லாம் வந்து வீட்டுல சண்டை போட்ட உடனே காய் எடுத்து கட்டி துறவரம் போயிடுறாங்க. அது அல்ல துறவரம். நீங்க சொன்ன ஒரு நிலைப்பாடுதான் சாமி துறவரம். அதுதான் சாமி முக்கியம். அது உண்மையில அருமையா இருக்குங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சி. லோகன் ஐயா, கணேஷ் ஐயா, பேமம்மா சுவாமி திருவடி வணங்குன்ற ரொம்ப மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. தொடர்ந்து பயணிப்போம். நான் யுவராஜுக்கு கால் பண்ணுங்க. ராகவன் சாமி யுவராஜ் டேரக்டா கால் பண்ணி நான் குரல் பதிவும் கொடுத்தேன். குரல் பதிவும் கேட்கல. கால் பண்ணி நம்ம பேசி அவை உள்ள போடலாம் சாமி. நல்ல ஆன்மாக்கள் விடுறதா இல்ல. ஐயா அந்த நம்பர் தான் வச்சிருக்காங்களா? ஐயா அந்த நம்பர் தான் வச்சிருக்காங்களா சாமி? ப்ளூடிக் எல்லாம் உழுது எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு வேணா அனுப்பிச்சு விடுறேன். யுவராஜ் நீங்க போன் பண்ணி ஐயா உங்ககிட்ட நீங்க போன் பண்ணி பேசுவீங்க மட்டும் சொல்லுங்க. அவர் சிக்கவே மாட்டேங்கிறாரு. என்னன்னு தெரியல. நான் குருமூர்த்தி எனக்கு ஐயா கால் பண்ணி அப்படின்னு சொன்னேன். ரொம்ப கடிந்து சொன்னேன் ஐயாட்ட, நீங்க வரல அவ்வளவுதான். நாங்க வந்து ஃபைனல் கால் டேக் ஆஃப் பண்ண போறோம். ஃபிளைட் டேக் ஆஃப் ஆக போகுது. இதான் ஃபைனல் கால். வரலன்னா நாங்க போயிடுவோம். திருப்பரந்துறையில இருந்து நாங்க தில்லைக்கு போயிடுவோம். நீங்க அதுக்கப்புறம் இடம் நீங்க வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். டோர் க்ளோஸ் ஆயிடுது. அதனால தப்பிச்சு பொழைச்சு ஓடியாட்டாரு. தடுத்தால் கொள்ள வேண்டியதும் நம்ம சாமியோட சாமி சொல்லி கொடுத்த சாமி ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணுங்க. சரி